ஓம் சாந்தி. 4/4/2026 காலை முரளி. ஓம் சாந்தி. தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, அல்ஃப் தந்தை மற்றும் பே ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள், அப்போது அழகானவர்களாக ஆகிவிடுவீர்கள்ன்ட்டு சொல்றாரு. அப்பாவை நினைச்சாலும் ஆஸ்தியை நினைச்சாலும், அதாவது சிவ தந்தை புள்ளியா இருக்காரு, அவருடைய ஆஸ்தி சொர்க்கம். சொர்க்கத்தை நினைவு செஞ்சா நம்ம அழகானவர்களா ஆகிறோம்னு சொல்றாரு. பாபாவும் அழகானவர் என்பதால் அவருடைய குழந்தைகளும் அழகானவர்களாக தான் இருக்க வேண்டும்ட்டு சொல்றாரு பாபா. பாபா சொல்றாங்க, கேள்வி: தேவதைகளின் சித்திரங்கள் மீது அனைவருக்குமே ஈர்ப்பு ஏற்படுவது ஏன்? இப்போ லட்சுமி நாராயணர் அவங்க மாதிரி அந்த சித்திரங்கள் மீது போட்டோ பார்த்தாலே எல்லாருக்குமே ஈர்ப்பு வருது. ஏன்னா அவர்களிடம் எந்த ஒரு விசேஷ குணம் இருக்கிறது அப்படின்னு கேட்கிறார் பாபா. பதில்: தேவதைகள் மிகவும் அழகாகவும் மனதை கவர்பவர்களாகவும் பவித்திரமாகவும் இருப்பவர்கள். தேவதைகள் அழகா இருப்பாங்க, பார்க்கறதுக்கு பிடிக்கும், நமக்கு மனசுக்கு பிடிக்கும், தூய்மையா இருக்கிறாங்க. அழகான தோற்றத்தின் காரணத்தினால் அவர்களின் சித்திரங்களிலும் கூட ஈர்ப்பு உள்ளதுன்ட்டு பாபா சொல்றாரு. தேவதைகளிடம் பவித்திரதாவின் விசேஷ குணம் இருக்கிறது. அந்த போட்டோலயே அவங்களுக்கு அவ்வளோ அழகா இருக்காங்க, அதனாலதான் அவங்கள பார்த்தா ஈர்ப்பு வருது. நேர்ல பார்த்தா அப்ப எப்படி இருப்பாங்க, அதான் சொல்றாரு. தேவதைகள் எதனால அந்த மாதிரி அழகா இருக்காங்கன்னா, அவங்கள்ட்ட பவித்திரத்தாவின் தூய்மையா இருந்தாங்க. அவங்க தூய்மையினுடைய விசேஷ குணம், அதனாலதான் அவங்க அழகா இருக்காங்க. அந்த குணத்தின் காரணத்தினால்தான் அப்பவித்திர மனிதர்கள் அவங்க முன்னாடி போயிட்டு தலை வணங்குறாங்க. எந்த குணம்னா பவித்திரதா, தூய்மையினுடைய விசேஷ குணம் இருக்கிறதுனால்தான் அவங்கள எல்லாரும் போயிட்டு தலை வணங்குறாங்க. யாரிடம் அனைத்து தெய்வீக குணங்களும் உள்ளனவோ, யார் சதா குஷியாக உள்ளனரோ அவர்கள் தான் அழகானவர்களாக ஆகிறாங்கன்ட்டு சொல்றாரு. இப்போ யார் பாபாட்ட இருக்கிற அந்த தெய்வீக குணங்கள், அதாவது தூய்மை, சுகம், சாந்தி, அமைதி, அன்பு, ஆனந்தம், இந்த மாதிரி எல்லா குணங்களும் நம்ம கிட்ட வந்துடுச்சுன்னா, பாபா நினைச்சு நம்ம சதா குஷியா இருக்கிறோம். சதா சொல்றாரு பாருங்க, எப்பயாவது கிடையாது, சதா குஷியா இருக்கிறவங்க அவங்க தான் அழகானவரா ஆகிறாங்கன்ட்டு சொல்றாரு. அவங்க தான் தேவதைகளா மாறுறாங்க. ஓம் சாந்தி. ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பு எவ்வளவு அற்புதமானது. அத்தகைய எல்லையற்ற தந்தைக்கு நீங்க அனைவரும் குழந்தைகள் என்றால், குழந்தைகளும் கூட எவ்வளவு மனதை கவரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பாபா சொல்றாரு, ஆத்மாவும் பரமாத்மாவும் சந்திக்கிறோம்ல, இப்பதான் சந்திக்கணும், இந்த சங்கம யுகத்துலதான் நம்ம மீட் பண்றோம். அந்த மாதிரியான ஒரு பரம தந்தைக்கு, எல்லையற்ற தந்தைக்கு நம்ம எல்லாம் குழந்தைங்கன்னா, நம்மளும் அவரை மாதிரி தானே இருக்கணும். அவர் மனசை கவரக்கூடியவரா இருக்கார், திலாராமா இருக்கார், நம்மளும் அந்த மாதிரி தானே இருக்கணும். தேவதைகளும் கூட கவரக்கூடியவர்கள் இல்லையா? அதாவது கவரக்கூடியவங்க தன் பக்கம் இழுக்கக்கூடியவங்க. ஆனால் ராஜதானி மிகவும் பெரியது. ஆனா தேவதைகளுடைய சாம்ராஜ்யம் பெருசென்றார். அனைவரும் ஒரே மாதிரி மனம் கவர்பவர்களாக இருக்க முடியாது. பிறகும் கூட ஒரு சில குழந்தைகள் மிகவும் அழகாகவும் கவரக்கூடியவர்களாகவும் நிச்சயமாக உள்ளனர்ன்ட்டு பாபா சொல்றாரு. இப்பயும் நமக்கு தெரியும், சில பேர் ரொம்ப அழகாகவும் அவங்க கவரக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ ஞான யோகால அதிகமா தேர்ச்சி அடைந்திருக்கிறதுனால அவங்க அழகாகவும் மாறுறாங்க, கவரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. யார் அழகாக உள்ளனர், யார் சதா குஷியில் உள்ளனரோ, யாருக்கு அந்த உள்ளுக்குள்ளார அந்த குஷி என்னன்னா அதீந்திரிய சுகம் அனுபவமாகும். அந்த இந்திரியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு சுகம், கடவுளே கிடைச்சிட்டாருன்னும் போது அவங்க அப்படியே அந்த குஷியில இருப்பாங்க. அதே யாரை தேடணுமோ அவரே கிடைச்சிட்டாருன்னும் போது அந்த குஷி அவங்களுக்கு உள்ளார இருக்கு. யாரிடம் தெய்வீக குணங்கள் உள்ளனவோ அவங்க தான் அழகாக இருக்கிறாங்க. யார் சதா குஷியில இருக்கிறாங்களோ, யார் தெய்வீக குணங்களோட இருக்கிறாங்களோ அவங்க தான் பாபா சொல்றாரு அழகா இருக்கிறாங்க. இந்த ராதே கிருஷ்ணர் முதலானோர் அழகாகவும் மனதை கவர்ந்திருக்கக்கூடியவர்களாகவும் உள்ளனர் அல்லவா? அவர்களிடம் மிகுந்த ஈர்ப்பு இருக்கிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. ஏன்னா எல்லாருக்குமே ராதே கிருஷ்ணரை பிடிக்கும். படத்துல பார்த்தாலும் சரி, நாடகத்துல பார்த்தாலும் சரி, அவங்க மேல ஒரு ஈர்ப்பு எல்லாருக்கும் இருக்கு. எப்படிப்பட்ட ஈர்ப்பு? பவித்திரதாவின் ஈர்ப்பு தான். அவங்க தூய்மையா இருந்தாங்க, அதனாலதான் அவங்க மேல அந்த அளவுக்கு ஈர்ப்பு இருக்கு. ஏனென்றால் அவர்களுக்கு ஆத்மாவும் தூய்மையாக உள்ளது என்றால் சரீரம் கூட தூய்மையாகிறது. இங்கேயே பாபாவை நினைச்சு யோக நிலையில உடம்பும் தூய்மையாயிடுது, ஆத்மாவும் தூய்மையாயிடுது. ஆகவேதான் தூய்மையான ஆத்மாக்கள் தூய்மையற்றவர்களை ஈர்க்கிறாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. அதனாலதான் இப்போ ஒரு குழந்தை கூட பாருங்களேன், ஒரு வீட்டுல ஏதோ குழந்தைன்னா எல்லாரையும் விட்டுருவோம், அந்த குழந்தைய தான் போய் தூக்குவோம் நம்ம. ஏன்னா அந்த குழந்தை தூய்மையா இருக்குல்ல, அது கள்ளங்கப்படம் இல்லாம இருக்கு, அதுக்கு 5 விகாரம்னா என்னன்னு கூட தெரியாது, அது கோவப்படாது, அழுவும் இது பண்ணானா கோவப்படாது, அது பேசுறதெல்லாம் அப்படியே மழலை ஏன்னா அது தூய்மையா இருக்கிறதுனால தான் இருக்குது எல்லார்ட்டையும். அதனாலதான் சொல்றாரு, இந்த ராதே கிருஷ்ணரும் அதே மாதிரிதான். அவங்க தூய்மையானவங்க, தூய்மையான ஆத்மாக்கள் தான் தூய்மையற்றவரே இருக்கு. அதனாலதான் கோயில்ல எல்லாரும்
அவங்க ராதாகிருஷ்ணர் கோயிலுக்கெல்லாம் போறாங்கன்னா அவங்க தூய்மையான ஆத்மாக்கள்கிட்ட சொல்றாரு. அவர்களிடம் சரணடைகின்றனர்ன்ட்டு பாபா சொல்றாரு. அவர்களிடம் எவ்வளவு சக்தி உள்ளதுன்னா அந்த மாதிரி அவங்க எல்லாரும் ஈர்க்கிறாங்க பாருங்க. அதனால அவ்வளோ சக்தி உள்ளது. சன்னியாசிகளாக இருந்தாலும் அவர்கள் தேவதைகளின் முன்னிலையில் அவசியம் தலை வணங்குறாங்க. அதாவது அந்த தேவதைகள்கிட்ட எவ்வளோ சக்தி இருக்குன்னா சன்னியாசிகளே போய் அவங்க முன்னாடி தலை வணங்குறாங்க. ஒரு சிலர் மிகவும் கர்வம் உள்ளவர்களாகவும் இருக்கலாம். இருப்பினும் தேவதைகளுக்கு முன்னால் அல்லது சிவனுக்கு முன்னால் அவசியம் தலை வணங்குவார்கள்ட்டு சொல்றாரு. சன்னியாசிகள் அகங்காரம் உள்ளவங்களா இருந்தாலும் லட்சுமி நாராயணுக்கு முன்னாடி சிவனுக்கு முன்னாடி தலை வணங்கிடுவாங்கன்ட்டு சொல்றாரு. தேவிகளின் சித்திரங்களுக்கு முன்னாலும் தலை வணங்குறாங்க. ஏனென்றால் பாபாவும் மனதை கவரக்கூடியவர் என்றால் பாபாவினால் உருவாக்கப்பட்ட அந்த தேவி தேவதைகளும் கூட மனம் கவரக்கூடியவர்கள்ட்டு பாபா சொல்றாரு. அதாவது தேவி தேவதைகள் இப்ப பாபா உருவாக்கிட்டு இருக்கிறார்ல, அதாவது அடுத்த பிறகு இந்த ஆத்மாவை தூய்மையாகி தேவி தேவதையோட சரீரம் எடுக்கும். ஆனா இப்போ அந்த இருக்கிற உடல் தூய்மையற்ற உடல் தான். ஆனாலும் அதே ஆத்மாவை தான் பாபா இப்ப மாத்தி தேவி தேவதைகளா மாத்திட்டு இருக்கிறாரு. அப்ப அவர் எப்படி அதே மாதிரிதான் தேவி தேவதைகளும் மனம் கவரக்கூடியவர்கள்னு சொல்றாரு. அவர்களிடம் பவித்திரதாவின் கவர்ச்சி கூட இருக்கிறது. தேவதைகள்கிட்ட தூய்மையினுடைய கவர்ச்சி எது கவர்ந்து இழுக்குதுன்னா நம்ம தூய்மை சக்தி தான் நம்ம பக்கம் எல்லாரையும் பிடிச்சி இழுக்குதுன்றாரு. நம்ம தூய்மையா இருக்கிறோம் உடல் மனம் பொருளால, அதாவது மனதால உள்ளத்தாலையும் உடலாலையும் நம்ம தூய்மையா இருந்தோம்னா கன்ஃபார்மா நம்ம பக்கம் எல்லாரும் வருவாங்க. அவர்களின் அந்த கவர்ச்சி இன்று வரை கூட இருந்து கொண்டிருக்கிறதுன்றாரு. அந்த பவித்திரதாவின் கவர்ச்சி இந்த போட்டோ கூட அவங்க போட்டோவை பார்த்து கூட எல்லாருக்கும் பிடிக்குதுன்னா இன்னைக்கு வரைக்கும் கலியுகம் கடைசி வரைக்கும் அவங்கள போட்டோ கூட கவர்ச்சி செய்துன்றார். ஆக இவர்களின் எந்த அளவு கவர்ச்சி உள்ளதோ அந்த அளவு கவர்ச்சி உங்களிடம் கூட இருக்க வேண்டும். அப்ப அது யார்? அது அந்த தேவதைகள் யாரு? நம்ம தானே. ஆனா நம்ம வேற உடல்ல இருக்கிறோம். ஆத்மா தூய்மையற்றது ஆயிடுச்சு. இருந்தாலும் இப்ப அது நம்ம தான் நம்ம புரிஞ்சிக்கும் போது இப்ப திரும்ப அந்த கவர்ச்சியை நம்ம கொண்டு வரணும். அந்த கவர்ச்சி உங்கள்கிட்ட இருக்கணும்ன்றாரு. நாம் இந்த லட்சுமி நாராயணராக ஆக போகிறோம் என புரிந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தானே. இப்ப நீங்க தானே புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. அப்ப நீங்க அந்த மாதிரி ஆகணும். இச்சமயத்தின் உங்களுடைய கவர்ச்சி பிறகு அழிவற்றதாக ஆகிவிடும் சொல்றாரு. அனைவருக்கும் அந்த மாதிரி ஆகாது. நம்பர் வாரம் இருக்கத்தானே செய்யறாங்க இல்லையா. இப்ப பிரம்மா பாபா இருக்கிற இடத்துல எல்லாரும் நாங்க ஈர்க்கப்பட்டு வந்தாங்க. கவர்ச்சி செய்தார் இல்லையா. பரிஸ்தாவாகவே வாழ்ந்தாரு. அவர் நிறைய பயிற்சிகள் பண்ணாரு. சாக்காரத்திலே அவர் வாழ்ந்து காமிச்சாரு. அது மாதிரி நம்பர் வாரம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா எல்லாராலையும் அந்த மாதிரி கவர்ச்சி பண்ண முடியாதுன்றாரு. வருங்காலத்தில் உயர்ந்த பதவி பெறக்கூடியவர்களுக்கு இங்கேயே கவர்ச்சி இருக்கும்ட்டு சொல்றாரு. யாரெல்லாம் அந்த 108 லட்சுமி நாராயணன் ஆகுறாங்களோ, நல்ல பதவி அடையப்படுறாங்களோ அவங்களுக்கு இங்கேயே கவர்ச்சி இருக்கும்ட்டு சொல்றாரு. அந்த அழகு இருக்கும்னு சொல்றாரு. அந்த ஆன்மீக அழகு அவங்க முகத்துல தெரியும். சதா குஷியா பாபா நினைவுல இருப்பாங்க. அப்புறம் தெய்வீக குணங்களும் நிறைஞ்சிருக்கும். அன்பா இருப்பாங்க, அமைதியா இருப்பாங்க. எல்லாரும் அவங்க பக்கம் கவர்ச்சி செய்யப்பட்டு வருவாங்க. அதனால இங்கேயே அதை நம்மளால பார்க்க முடியும்ட்டு சொல்றாரு. ஏன்னா நம்ம குணங்கள் நிறைஞ்சவங்களா இருந்தாதான் நம்ம கிட்ட எல்லாரும் வருவாங்க. குணங்களே இல்லைன்னு நினைச்சுக்கோங்களேன், யாருமே நம்ம கிட்ட வர மாட்டாங்க. ஏனென்றால் ஆத்மா பவித்திரமாகி விடுகின்றது இல்லையா. ஆத்மா தூய்மையாகிறதுனால்தான் அந்த உயர்ந்த பதவி பெறக்கூடியவங்க கவர்ச்சி செய்யறாங்க. உங்களில் யார் குறிப்பாக நினைவு யாத்திரையில் இருக்கின்றனரோ அவர்களிடம்தான் அதிக கவர்ச்சி இருக்கும்ட்டு பாபா சொல்றாரு. யாத்திரை செல்லும் போது நிச்சயமாக தூய்மையாக இருக்கிறாங்க. பவித்திரதாவில் தான் கவர்ச்சியே உள்ளதுன்ட்டு பாபா சொல்றாரு. யார் தூய்மையா இருக்கிறாங்களோ அவங்கதான் எல்லாரையும் கவர்ந்திருப்பாங்கன்றார். பவித்திரதாவின் கவர்ச்சி பிறகு படிப்பிலும் கூட ஈர்ப்பை கொண்டு வருகிறது. இது உங்களுக்கு இப்போது தெரிய வந்துள்ளதுன்ட்டு பாபா சொல்றாரு. யார் தூய்மையா இருக்காங்களோ அவங்கதான் படிப்பாங்க. முரளி மேல ஈர்ப்பு அவங்களுக்கு தான் வரும். நீங்கள் அவர்களுடைய லட்சுமி நாராயணனுடைய தொழில் என்ன என்பதை பற்றி நீங்க அறிவீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. அவர்களும் கூட பாபாவை எவ்வளவு நினைவு செய்திருப்பார்கள். அவர்கள் இந்த அளவு ராஜ்யத்தை அடைந்திருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக ராஜயோகத்தின் மூலம் தான் அடைந்திருக்கிறார்கள்ட்டு பாபா சொல்றாரு. இச்சமயம் நீங்க இந்த பதவி அடைவதற்காக தான் வந்திருக்கிறீங்க அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. சிவன் கத்து கொடுக்குற அந்த ராஜயோகம் மூலமா தான் இப்பேற்பட்ட பதவியை அவங்க அடைஞ்சிருக்கிறாங்க. உலக ராஜ்யத்தை அடைஞ்சிருக்கிறாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க. பாபா உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கிறார். பாபா இப்ப நமக்கு ராஜயோகம் சொல்லி கொடுக்குறாரு. இதை உறுதியாக நிச்சயம் செய்து இங்கே வந்திருக்கிறீர்கள் இல்லையா. இப்ப நீங்க உங்களுக்கு கடவுள் தான் வந்திருக்கிறாரு, அவரே தான் ராஜயோகம் சொல்லி கொடுக்குறாருன்றது மேல உங்களுக்கு நிச்சய புத்தி இருக்குதானே அப்படின்னு கேட்கிறாரு. தந்தையும் அவர் தான், படிப்பு சொல்லி தருபவரும் அவர் தான்ட்டு பாபா சொல்றாரு. அவர் தான் நம்ம அப்பா, நமக்கு ஆசிரியராகவும் படிப்பு சொல்லித்தர வந்திருக்கிறவரும் அவர் தான். அவர் உடன் அழைத்து செல்பவராகவும் அதாவது சத்குருவாகவும் இருக்கிறார். ஆக இந்த குணம் சதா நமக்கு இருக்க வேண்டும்.
இப்போ அவர் எப்படியோ அவரை மாதிரியே நம்மளும் இருக்கணும். சதா புன்சிரித்த முகத்துடன் இருங்கள். இப்போ பாபா வர்றாருல தாதி உடல்ல, அப்படி கடுகடுன்னா இருக்கிறாரு, சிரிச்சு முகமா இருக்கிறாருல. தாதி அப்படியே அவங்க உடல்ல சிவபாபா அப்படியே பிரவேசமான பிறகு எப்படி இருக்காங்க அதை நம்ம பார்க்குறோம்ல, அந்த மாதிரி முகம் இருக்கணும். அவர் எப்படி இருக்காரோ அந்த மாதிரி நம்மளும் இருக்கணும். தந்தையாகிய அல்ஃபு நினைவில் இருக்கும்போது தான் சதா மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அல்ஃபுன்னா அப்பா. அவரோட நினைவில் நம்ம இருந்தாதான் சதா மகிழ்ச்சியா இருக்க முடியும். அப்போது ஆஸ்தியும் நினைவு இருக்கும். பாபா நினைக்க நினைக்க, பாபா என்ன எடுத்துட்டு வந்திருக்காரு, வெறுங்கையோட வரல. தந்தை வெறுங்கையோட வரமாட்டார், ஆஸ்தியோட வந்திருக்கிறார். சொர்க்கத்தினுடைய நினைவும் நமக்கு அப்பதான் இருக்கும். மேலும் இதனால் களிப்புடன் அநேகர் இருப்பாங்க. இதை நினைச்சு பாருங்களேன், நினைச்சு சுகமடையுங்கள்ட்டு குருநானக் பாடியிருக்கிறார். அப்பா வந்துட்டாரு, ஆஸ்தி கடவுளை தான் தேடினேன், அவரே வந்துட்டாரு. எப்பேற்பட்டவர் அவரு. அவரோட ஒரு பெரிய ஆள் யாராவது உலகத்துல இருக்காங்களா? அவரே எனக்கு கிடைச்சிட்டாரு, சர்வ சக்திவான் தந்தை. எவ்வளோ ஒரு சந்தோஷம். அவர் சும்மா வரல, நான் சொர்க்கத்தை எடுத்துட்டு வந்திருக்காரு. நம்ம இங்கேருந்து இறந்து போய் ஒன்றும் அடையாமல் போக போகிறதில்ல, அடுத்த பிறவி எடுக்க போகிறோம், அங்கே நல்லா ஜாலியாக வாழ போகிறோம்னு நினச்சி சதா மகிழ்ச்சியோட இருங்க அப்படின்றாரு. இந்த மாதிரி களிப்புடன் அநேகர் இருப்பாங்க. குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள், நாம் இங்கே அன்பானவர்களாக ஆகி பிறகு வருங்காலத்தில் இது போல மனதை கவரக்கூடியவர்களாக ஆகும். பாபா சொல்றாரு, இப்போ நம்ம இங்கேயே மாறிடுவோம், இங்கே கடைசி எல்லாமே மாறிடுவோம், அன்பானவர்களாக ஆகிட்டு அது வருங்காலத்தில் நம்ம அந்த மாதிரி மனசை கவரக்கூடியவங்களாக ஆகும். இங்கே படிக்கும் படிப்பு தான் அமரபுரிக்கு நம்மை அழைத்து செல்லும். இப்போ இந்த முரளி, இந்த 4 பக்கம் முரளி சும்மா கிடையாது. இதை படிச்சு தான் நம்ம மாறுறோம் இல்லையா? இதில் தான் எல்லா ஸ்ரீமத்துமே அடங்கி இருக்குது. எப்படி நடந்துக்கணும், யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, எந்த வழியில் போகணும், எந்த வழியில் போகக்கூடாதுன்னு இறைவனே சொல்கிற வழி இந்த முறையில் தான் காண்பிக்கிறாரு. இந்த படிப்பு தான் நம்மளை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகின்றாரு. இந்த உண்மையான பாபா உங்களை உண்மையான வருமானம் சம்பாதிக்க வைக்கிறார். இது சத்தியமான சிவன் சத்தியமான வருமானத்தை சம்பாதிக்க வைக்கிறார். மற்ற எல்லாத்தும் பொய். நம்ம எவ்வளோ எங்கெங்கேயோ போனோம் வந்தோம், அது எல்லாம் உண்மை கிடையாது, பொய்ன்னு சொல்ல முடியாது, ஆனால் உண்மை கிடையாது. ஏன்னா சத்தியமான ஒரு சிவன் அங்கே இல்லை, இங்கே தான் இருக்கிறாரு. அவர் தான் நமக்கு உண்மையான வருமானத்தை கொடுக்குறாரு. இந்த உண்மையான வருமானம் தான் கூடவே வரும், நம்ம கூடவே கடைசி வரைக்கும் 21 பிறவிகளுக்கும் நம்ம கூடவே இந்த பாபாவுடைய இந்த முரளி, இந்த ஞானம் தான் நம்ம கூடவே வரும். பிறகு பக்தி மார்க்கத்தில் என்ன வருமானம் சம்பாதிக்கிறீங்களோ அதுவோ அல்பகால சுகத்திற்கானதுன்ட்டு பாபா சொல்றார். ஆனால் பக்தியில் நம்ம என்ன வருமானம் இப்போ நம்ம சம்பாதிக்கிறோம் இல்லையா, பக்தியில் அது சும்மா போகிறோம், கோயிலுக்கு போகிறோம் வரோம், இவ்வளோ புண்ணிய காரியம் செய்கிறோம், அன்னதானம் போடுறோம், வஸ்திரதானம், யாருக்கு சாப்பாடு இல்லாதவங்க, ட்ரெஸ் இல்லாதவங்க ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோம், அதெல்லாம் அல்பகால சுகம்ட்டு சொல்கிறாரு. ஆனால் இங்கே நம்ம சேர்த்துக்கிறது எல்லாமே 21 பிறவி அழிவற்ற சுகம்ட்டு சொல்கிறார். அது ஒன்றும் சதா கூடவே இருக்காதுன்ட்டு சொல்கிறார். ஆக இந்த படிப்பில் குழந்தைகள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் சாதாரணமானவராக இருக்கிறீங்க, உங்களை பார்க்கறதுக்கு சாதாரணமாக இருக்கிறீங்க, உங்களுக்கு கற்றுத்தருவரும் முற்றிலும் சாதாரண வடிவத்தில் தான் இருக்கிறார். இப்போ நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குறவர் சிவபாபா புள்ளியாக இருக்கார், கண்ணுக்கே தெரில. அவரு இவர் உடல்ல வந்தார், அவர் பிரம்மா பாபாவும் சாதாரணமாக இருக்கிறாரு, அவரும் சாதாரணமாக இருக்கிறாரு, நம்மளும் சாதாரணமாக தான் இருக்கணும். ஆக படிப்பவர்களும் சாதாரணமாகவே தான் இருப்பாங்க, இல்லை என்றால் வெட்கம் வரும். நாம் உயர்ந்த ஆடைகளை எப்படி அணிவது? பாபா பாருங்க முரளிலே சொல்லிடுறாரு, பாருங்க முரளிலே என்ன சொல்லிடுறாருன்னா, அவர் சாதாரணமாக இருக்கிறார்ல, நம்மளும் சாதாரணமாக தான் இருக்கணும், இல்லைன்னா நமக்கே வெக்கம் வரும். உயர்ந்த ஆடைகள் எல்லாம் எப்படி அணிவது? நம்முடைய அம்மா பாபா எவ்வளவு சாதாரணமாக இருக்கிறாங்க. அந்த காலத்தில் எதையுமே ஸ்ரீமத்தெல்லாம் டைரெக்டாக சொல்ல மாட்டாங்க, முரளியில் அப்படியே சொல்லுவாங்களே. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரும் நகை நட்டு ட்ரெஸ்ஸு எல்லாம் பட்டு புடவை அந்த மாதிரிலாம் போட்டுட்டு வருவாங்க. ஏன்னா குடும்பமாக வந்தாங்கல்ல எல்லாம், அந்த மாதிரி தலையில் முக்காடு போட்டு அந்த காலத்தில் அப்படியே வருவாங்க. அப்போ எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி முரளியில் தான் சொல்லுவார் பாபா. அம்மா பாபாலாம் எவ்வளோ சாதாரணமாக இருக்கிறாங்க, அதுபோல் நாமும் சாதாரணமாக உள்ளோம். இவர்கள் ஏன் சாதாரணமாக இருக்கிறார்கள்? ஏனென்றால் வனவாசம் இல்லையா? ஏன்னா இப்போ நமக்கு வனவாசம், திரும்ப நம்ம போகணும், அதனால சாதாரணமாக இருக்கணும். இப்போது நீங்கள் திரும்ப போக வேண்டும், இங்கே திருமணம் எதுவும் செய்யக்கூடாது. அந்த மனிதர்கள் திருமணம் நடத்துகிறாங்க என்றால் குமாரி வனவாசத்தில் இருக்கிறாங்கல்ல, அழுக்கு ஆடைகளை அணிவிக்கிறார்கள் மற்றும் தைலம் முதலியவற்றை தேய்க்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு பழக்க வழக்கம் போல இருக்கு. கல்யாணம் ஆக போகுதுன்னா அந்த பொண்ணுக்கு அழுக்கு ஆடை முதல் நாள் அழுக்கு ஆடையில் அணிவிச்சு தைலம் தேய்ப்பாங்களாம். மறுநாள் அப்புறம் தான் அது மாமனார் வீட்டுக்கு போகும்போது போகிறதுக்கு முன்னாடி நாள் வனவாசம் மாதிரி அப்படியே வச்சுட்டு அப்புறம் மறுநாள் மாமனார் வீட்டுக்கு அனுப்பிச்சி வைப்பாங்களாம். ஏனென்றால் மாமனார் வீட்டுக்கு செல்கிறார்.
பிராமணர் மூலம் நிச்சயதார்த்தம் நடைபெறுகிறது. நீங்களும் கூட மாமனார் வீடு இப்போ செல்ல வேண்டும். அப்போ நம்மளும் இப்போ நமக்கு வனவாசம், நம்ம அடுத்து மாமனார் வீட்டுக்கு போகணும். ராவணபுரியிலிருந்து ராமபுரி மற்றும் அல்லது விஷ்ணுபுரிக்கு செல்ல வேண்டும். இப்போ நம்ம சொர்க்கம்ன்றது மாமனார் வீடு, மாமியார் வீட்டுக்கு போகணும். அதுக்கு பரந்தாமத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் மாமனார் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே வனவாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. தேகத்தின் அல்லது ஆடைகளின் அபிமானம் எதுவும் வரக்கூடாது என்பதற்காக இந்த வனவாசத்தின் வழக்கம் வைக்கப்பட்டுள்ளதுன்ட்டு பாபா சொல்றாரு. இப்போ நம்ம ஏன் சொல்றாருன்னா, இதெல்லாம் வந்து நமக்கு அந்த ட்ரெஸ் மேல அபிமானம், அதை போட்டுக்கிட்டு வரணும், அது மேலேயே நமக்கு எண்ணம், ட்ரெஸ் மேலேயே எண்ணம், எல்லா ட்ரெஸ்ஸையும் பார்க்கறது, கண்ணால் பார்க்கறது. ஏன்னா பாபா ஆத்ம உணர்வை கொண்டு வர சொல்றாரு. இங்கே நம்ம தேக உணர்வில் யார் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, என்ன புடவை போட்டிருக்காங்க, இந்த மாதிரி மற்றவர்களை பார்க்கும் பழக்கம் வந்துடும் இல்லையா. யாரிடமாவது விலை மலிவான புடவை இருக்குமானால் மற்றவர்களை பார்க்கும்போது அவர்களிடம் விலை உயர்ந்த புடவை இருக்கிறது என்றால் சிந்தனை வருகிறது இல்லை, நம்மோட இவங்க நல்லா காஸ்ட்லியாக புடவை போட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்பாங்க. இவரோ வனவாசத்தில் இல்லை என்ன யோசிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வனவாசத்தில் இது போல சாதாரணமாக இருந்து கொண்டு யாருக்காவது இவ்வளோ உயர்ந்த ஞானத்தை கொடுங்கள்ட்டு சொல்றாரு. உடனே நம்ம வந்து மற்றவங்க யாராவது காஸ்ட்லியான சாரி போட்டிருக்காங்கன்னா இவங்க வனவாசத்தில் இப்போ இல்லைன்ட்டு நம்ம யோசிக்கிறோம் அப்படின்றாரு. ஆனால் நீங்கள் இருங்க, அவங்க எப்படியா இருந்துட்டு போகிறாங்க, நீங்கள் சாதாரணமாக இருந்து யாருக்காவது உயர்ந்த ஞானத்தை கொடுங்க. இவ்வளவு நஷா இருக்குமானால் அவர்களுக்கும் அது மனதில் பதியும்ட்டு பாபா சொல்கிறாரு. உங்களுக்கு அவ்வளோ போதை இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் அது புரியும். பாத்திரம் கழுவி கொண்டிருந்தாலும் ஆடைகளை துவைத்து கொண்டிருந்தாலும் உங்கள் முன்னிலையில் யாரேனும் வந்தால் நீங்கள் உடனே அவருக்கு தந்தையின் நினைவை கொடுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. இப்போ நம்ம வேலை செஞ்சுட்டு கைகள் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் வேலையா இருக்கிறேன் அப்புறம் வாங்கன்னு சொல்லக்கூடாது. யாராவது வந்தாங்கன்னா உடனே பாபா பற்றி சொல்லிடுங்க, பாபாவை நினைவை கொடுங்கள்ட்டு சொல்றாரு. உங்களுக்கு அந்த போதை ஏறி இருக்க வேண்டும். மேலும் சாதாரண ஆடைகளில் அமர்ந்து கொண்டு யாருக்காவது ஞானம் கொடுத்தால் அவர்களும் கூட வியப்படைவார்கள்ட்டு பாபா சொல்றாரு. அவங்க நினைச்சுக்குவாங்க, இவங்க எவ்வளோ சாதாரணமா இருக்கிறாங்க, ஆனால் எவ்வளோ பெரிய வாயிலிருந்து எவ்வளோ பெரிய விஷயத்த பேசுறாங்க அப்படின்ட்டு ஆச்சரியம் அடைவாங்க. இவர்களிடம் எவ்வளோ உயர்ந்த ஞானம் உள்ளது, எதுவோ கீதையின் ஞானம், அது பகவானால் கொடுக்கப்பட்டதுன்ட்டு பாபா சொல்றாரு. ராஜயோகமும் கீதையின் ஞானமே தான்ட்டு பாபா சொல்றாரு. ஆக அப்படிப்பட்ட நஷா ஏறுகிறதா, உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு போதை வருதா? எப்பேற்பட்ட ஞானத்தை நான் படிச்சுட்டு இருக்கிறேன், இறைவனே வந்து இந்த ஞானத்தை எனக்கு சொல்லிட்டு இருக்கிறார். எப்படி பாபா தம்முடைய உதாரணம் சொல்றார். குழந்தைகளோடு ஏதாவது விளையாடி கொண்டிருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். யாராவது மாணவர் முன்னால் வருகிறார் என்றால் உடனே அவருக்கு தந்தையின் அறிமுகம் கொடுக்கிறேன். பாபா சொல்வாராம் உதாரணம், அவருடைய எக்ஸாம்பிள் பிரம்மா பாபா சொல்றாரு. அவர் யாரோ பசங்களோட விளையாடிட்டு இருக்காருன்னா, யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் வராங்கன்னா விளையாடுறத நிறுத்திட்டு உடனே பாபாவை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிருவாராம். யோகத்தின் சக்தி, யோக பலம் இருக்கிற காரணத்தினால் அவரும் அங்கேயே நின்று விடுவார் என்றால் இவர் இவ்வளவு சாதாரணமாக இருக்கிறார், இவரிடம் இவ்வளவு சக்தி உள்ளது என்று ஆச்சரியப்படுவாராம். இப்போ யோக சக்தி இருக்கிறதுனால பிரம்மா பாபா, ஏன்னா அவர் உடல்ல தான் சிவபாபா என்ட்ரி ஆகிறார்ல, பாபாவும் நினச்சிட்டே இருக்கிறார். அப்போ யோக சக்தி பிரம்மா பாபாவுக்கு இருக்கிறதுனால அவர் அங்கேயே நின்றுட்டாருன்னா அவர் நினைப்பாராம், அப்படியே அந்த சக்தி அந்த யோக பலத்தினால அப்படியே அவர் ஸ்டன் ஆகி நின்றுறாரு. அப்படியே எவ்வளோ அப்படியே அவர் உடை எப்படி இருக்குது, பிரம்மா பாபாவுடைய உடை சாதாரணமாக ஒரு வெள்ளை ட்ரெஸ், அதில் கூட 108 ஒட்டு போட்டிருப்பாராம் பிரம்மா பாபா, தச்சு போட்டிருப்பாராம். அந்த ட்ரெஸ்ஸு பார்த்துட்டு இன்னும் இவ்வளோ சாதாரணமாக இருந்து இவ்வளோ உயர்ந்த ஞானத்தை பேசுகிறாங்க, இவரோட எவ்வளோ சக்தி இருக்குது, இவ்வளோ யோக பலம், அவ்வளோ வைப்ரேஷன் ஒரு பக்கத்தில் போனால் வந்துட்டு ஆச்சரியப்படுவாராம். பிறகு அவரால் எதுவுமே பேச முடியாதான். அவர் கிட்டக்க போனால் யாராலையும் எதுவும் பேசவே முடியாது. அவர் சொல்கிறத அப்படியே கேட்டுகிட்டே இருப்பாங்களாம். வாயிலிருந்து எந்த ஒரு வார்த்தையும் வெளிப்படாது. அந்த மாதிரி நம்ம மாறணும். யாரையும் பேச விடக்கூடாது. நம்ம யோகா வைப்ரேஷனில் நம்ம ஞானத்தை சொன்னால் அவங்க அப்படியே நம்ம மூஞ்சே பார்த்துட்டு இருக்கணும். அவங்க அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கணும் நம்மளுடைய வைப்ரேஷன். அந்த மாதிரி பிரம்மா பாபா இருந்தார். அந்த மாதிரி நம்ம மாறணும். அதுபோல் அவரும் சப்தத்தை கடந்த நிலைக்கு சென்று விடுவாராம். அதாவது வாயிலிருந்து அவங்க எந்த வார்த்தையும் வெளிப்படாது. பிறகு அவரால் எதுவுமே பேச முடியாது. ஸ்டன் ஆகி நின்றுவாங்க. பிரம்மா பாபா பார்த்தோன்னே வார்த்தையில் எந்த ஒரு வார்த்தையும் வாயிலிருந்து எந்த ஒரு வார்த்தையும் வெளிப்படாது. எப்படி நீங்கள் சப்தத்தை கடந்து அமைதி நிலையில் போயிடுறீங்களோ, நம்ம எப்படி இப்போ யோகா பண்ணும்போது அப்படியே ஆத்மான்னு வந்து அப்படியே பரந்தாமத்துக்கு போயிடறோம்ல, அமைதிக்கு போயிடறோம்ல, அது போல் அவரும் சப்தத்தை கடந்து சென்றுடுவாராம். நம்ம எப்படி வைப்ரேஷன் நமக்குள்ளார இருக்குதோ அந்த மாதிரி நமக்கு எதிரால் வரவங்களுக்கும் அதே எண்ணம் உருவாகி அவங்களும் சப்தத்தை கடந்த நிலைக்கு போயிடுவாங்க, டிரான்ஸில் போயிடுவாங்க. இப்படி தான் அந்த காலத்தில் பிரம்மா பாபா கிட்டக்க வர்றவங்க எல்லாருமே டிரான்ஸில் போயிட்டாங்க. காட்சியாக பார்க்குறாங்க.
இந்த நஷா இப்போது உள்ளுக்குள் இருக்க வேண்டும். யாராவது ஒரு சகோதரன் அல்லது சகோதரி வந்தால் அவர்களை அப்படியே நிற்க வைத்து உலகத்தின் எஜமானர் ஆக்குவதற்கான வழிமுறையை தர முடியும் நம்மளால அப்படின்ற நஷா போதை உங்களுக்கு வரணும். உள்ளுக்குள் அவ்வளோ நஷா இருக்க வேண்டும். தனது ஈடுபாட்டில் நிலைத்திருக்க வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நமக்கு என்ன பண்றாரு, பூஸ்ட் கொடுக்குறாரு, எனர்ஜி கொடுக்குறாரு. என்னால முடியுமா, நான் ஞானத்தை சொல்ல முடியுமா அப்படின்லாம் யோசிக்காம நமக்கு முன்னாடி யாரோ வராங்க, ஏதோ ஒரு பிரதர் சிஸ்டர் யாரோ வராங்க, அதாவது நான்பிகேஸ் வராங்கன்னா அவங்கள அப்படியே நிற்க வச்சு அவங்களையும் உலகத்துக்கு எஜமானர் ஆக்கிறதுக்கான வழிமுறை நீங்கள் தரணும். அந்த அளவுக்கு போதை உங்கள்கிட்ட இருக்கணும். அந்த ஈடுபாட்டில் எப்பவுமே அந்த சேவை செய்கிற உள்ளுணர்வோடு இருக்கணுன்றார் பாபா. எப்போதுமே சொல்கிறார், உங்களிடம் ஞானமும் இல்லது, ஆனால் யோகத்தின் கூர்மையே இல்லைன்ட்டு பாபா சொல்றார். இப்போ எல்லா பிகேஸ்க்கும் ஞானம் என்னமோ அத்தபடி எல்லாருக்கும் ஞானம் தெரியும். 7 நாள் கோர்ஸ் சொல்ல சொன்னால் எல்லாரும் சொல்லுவோம். ஆனால் நமக்கு யோகாவினுடைய கூர்மை இல்லை. அதனால்தான் அந்த அம்புல நம்ம வில்லு அம்பு விடும்போது அந்த அம்புல கூர்மை இல்லை. அதான் யோகா இல்லை. யோகா இல்லாதனால ஞானம் அம்பு பாய மாட்டுது. நம்ம சொல்ற ஞானம் அவங்க காது வரைக்கும் போகுது, ஆனால் மனசுல போய் தைக்க மாட்டுது சொல்ற ஞானம். ஏன்னா நம்ம யோகாவில் கூர்மை இல்லை. அம்புல கூர்மை இருந்தால் தானே, கத்தியில கூர்மை இருந்தால் தானே வெட்டும், அதெல்லாம் வெட்டாது இல்லை. அந்த மாதிரி கொஞ்சம் சாணம் பிடிக்க வேண்டியதாக இருக்குது. அதாவது யோகா பண்ணதான் நம்மளோட வார்த்தைகளுடைய சக்தி அதிகரிக்கும். நம்ம சொல்கிற ஞானம் அப்படியே அம்பு மாதிரி மற்றவங்க மனசில் பதியும். தூய்மை மற்றும் நினைவில் இருப்பதன் மூலம்தான் கூர்மையே வரும்ட்டு சொல்கிறார். நீங்கள் தூய்மையாக இருக்கணும். நீங்கள் சேத்துல இருந்தாலும் செந்தாமரை போல் நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் தூய்மையாக இருக்கணும். அப்புறம் பாபா நினைவில் இருக்கிறது மூலமாக தான் கூர்மையே உங்களுக்கு வரும். நினைவு யாத்திரை மூலம் நீங்கள் தூய்மையாகிறீங்கன்ட்டு பாபா சொல்கிறாரு. உங்களுக்கு சக்தி கிடைக்கிறது. பாபா நினைக்கிறதுனால என்ன கிடைக்குது? அமிர்த வேலை யோகா எழுந்து பண்ணுறீங்க, எல்லா டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறீங்க, சாயங்காலம் யோகா பண்ணுறீங்க, 6லேருந்து 6 வரைக்கும் யோகா பண்ணுறீங்க. அதனால என்ன கிடைக்குது? நம்ம தூய்மை ஆகிறோம். இதை செய்ய செய்ய நம்ம தூய்மை ஆகிறோம், நமக்கு பவர் கிடைக்குது, சக்தி கிடைக்குது. இல்லைன்னா எதுக்கு நம்ம எழுந்திருக்க போகிறோம்? காலையில் யாராவது சும்மா எழுந்திருப்பாங்களா? 3:30 மணிக்கெல்லாம் எழுந்திருக்கிறாங்கன்னா பவர் கிடைக்குது, கடவுள்கிட்ட சக்தி கிடைக்குது. முழு நாளும் நம்ம வாழ்க்கையை ஓட்டுறதுக்கான சக்தி கிடைக்குது. ஞானமும் செல்வத்தின் விஷயம்தான், மற்றபடி யோகான்றது சக்தியின் விஷயம், ஆரோக்கியத்தின் விஷயம். யோகா தான். ஆரோக்கியமாக நம்ம வாழணும். 21 பிறவிக்கு ஆரோக்கியம் கிடைக்கணும்னா பாபா நினைச்சாதான் ஆரோக்கியம் கிடைக்கும். எப்படி ஸ்தூலமான படிப்பில் MA BA முதலியன படிப்பதால் அதற்கேற்ப பிறகு வருமானம் கூட கிடைக்குது இல்லை? இப்போ MA படிக்கிறாங்க, MBBS படிக்கிறாங்க, ஏதோ ஒரு படிப்பு, அதுக்கு தகுந்த வருமானம் தானே கிடைக்குது. இங்குள்ளது வேறு விஷயம். பாரதத்தின் புராதன யோகமும் புகழ் பெற்றது. இது நினைவு அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. யோகானா அது எக்ஸசைஸ் கிடையாது. இங்க யோகான்றது புத்தியின் மூலமாக பாபாவை அன்பா நினைக்கணும். அந்த அன்பு தான் இல்லை, அது கடமைக்குன்னு நினைக்கக்கூடாது. கடமைக்கேன்னு நம்ம 5 சுரூபத்தை சுத்துறது, கடமைக்கேன்னு பாபாவை நினைக்கிறது, அது கிடையாது. இது அன்பான அப்பாவினுடைய நினைவு. அது எப்படி பக்தியில பாவனையோட நீ வந்தா நான் உன் கூட வந்துடுவேன், எனக்கு இங்க எதுவுமே வேணாம். பக்தியில கூட அவ்வளோ ஒரு பாவனை இருந்தது. ஆனா இப்ப பாபா குழந்தையானவருக்கு தான் அந்த அவ்வளோ பாவனை இல்லாம போயிடுச்சு. யாரு வந்திருக்காங்க, யாரு நமக்கு பாடம் எடுக்கிறாங்க தெரியல. அந்த அளவுக்கு அந்த பாவனையே போயிடுச்சு. அதனாலதான் இப்ப அந்த அன்பான நினைவு வரமாட்டேது. அன்பான்னு நினைச்சோன்னு வச்சுக்கோங்க, எப்பயோ பாவம்லாம் இஞ்சி போய் நேரம் போயிருக்கும். பாபா சர்வ சக்திவான் என்பதால் குழந்தைகளுக்கு பாபாவோட இப்ப சக்தி கிடைக்கின்றது. இப்ப அவர் சர்வ சக்திவானால நமக்கு சக்தி கிடைக்குது. குழந்தைகளுக்கு உள்ளுக்குள் இப்ப இருக்க வேண்டும். நாம் ஆத்மாக்கள் பாபாவின் குழந்தைகள். ஆனால் பாபாவை போல் நாம் பவித்திரமாக இல்லை. இப்போது பவித்திரமாக ஆக வேண்டும். நம்மளாம் அப்பாவுடைய குழந்தைகள்னா அப்பா மாதிரி தானே இருக்கணும் குழந்தைங்க. அப்பா தூய்மையா இருக்கிறாரு, நம்ம ஏன் அப்படி இருக்கிறோம்? இப்போது நோக்கம் குறிக்கோள் உள்ளது. யோகத்தின் மூலம்தான் நீங்கள் தூய்மையாகிறீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. நல்ல ஈடுபாடுள்ள குழந்தைகள் நாள் முழுதும் இதே சிந்தனை செய்து கொண்டே இருப்பாங்க. யார் நல்ல ஈடுபாடுள்ள குழந்தை, சேவையெல்லாம் ரொம்ப ஆர்வம் இருக்குது, அவங்க எப்படி புரிய வைக்கிறது? எப்படி நம்ம தூய்மையா, இன்னும் நம்ம திருந்தலையே, இன்னும் நம்ம எப்படிலாம் யோகா பண்ணணும், என்ன பண்றது, ஏன் நம்ம இன்னும் மாறலை, நம்ம குணம் அப்படி இருக்கு, இதெல்லாம் யோசிப்பாங்க. நம்ம எப்படி மாத்துறது, இன்னும் டைம் கம்மியாக தான் இருக்கு, நம்ம எவ்வளோ சீக்கிரம் ஸ்ரீமத் படி நடந்து பாபா சொல்ற மாதிரி நம்ம மாறணும், பாபா சமான் ஆனாதான் அவர் கூட போக முடியும், அதுக்கு என்ன செய்யணும், நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம், அதெல்லாம் யோசிப்பாங்க. யாரேனும் வந்தால் அவர்களுக்கு நாம் வழி சொல்ல வேண்டும், இரக்கம் வர வேண்டும்ன்றாரு. மற்றவங்கள பார்த்தா நமக்கு இரக்கம் வரணும், அவங்க எப்படியா போட்டோம் அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா எல்லாருமே அவங்களும்
பாவம் பார்வையற்றவர்கள் என்ற இரக்கம் வர வேண்டும். அவங்க வந்து 3வது கண் இழந்தவங்க, நம்மள மாதிரி தான். நம்ம அப்படியே பிறவி எடுத்து எடுத்து நம்ம ஆத்மான்றதே மறந்துட்டோம். அதே மாதிரி அவங்களும் பார்வையற்றவர்கள் கருணை நமக்கு வரணும். நம்ம எப்படி பார்வை இல்லாம இந்த ஏதோ சொல்லுவாங்கல்ல, நடு காட்டுல விட்டாங்கன்ட்டு அந்த மாதிரி சுத்திட்டு இருந்தோம், திக்கு தெரியாம அலைஞ்சிட்டு இருந்தோம். இப்பதான் கடவுள் வந்து நமக்கு வழிகாட்டியிருக்காரு. பார்வையற்றவர்களை கைத்தடி பிடிக்க வைத்து அழைத்து வருகின்றனர் இல்லையா. இப்ப கண்ணு தெரியாதவங்கள கைத்தடி பிடிச்சி கைத்தடி இருந்தா போதும், அவங்க எப்படியா கிராஸ் பண்ணிடுவாங்க அந்த ஏரியாவை, அந்த சாலையெல்லாம். அப்படியே எப்படியாவது கூட கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்தோன்னா வந்துடுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ நம்ம மற்றவங்களுக்கும் பார்வையற்றவர்களுக்கு கைத்தடி ஆகணுன்றார். இவர்கள் அனைவரும் பார்வையற்றவர்கள், ஞான கண் இல்லாதவர்கள், 3வது கண் இல்லாதவங்க, தன்னை ஆத்மான்னு உணராம ஏதோ நினைச்சிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க. ஏதோ வாழ்க்கையில ஏதோ அடைய போறோம், அதை அடைய போறோம், இதை அடைய போறோம்னு நினைச்சுக்கோங்க. கடைசியில ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து உடல் கிடையாது, நம்ம உடம்பே நம்ம கிடையாதுன்னும் போது உடலுக்கான விஷயம், அந்த பேராசை, இதெல்லாம் எதுவுமே நடக்க போறது கிடையாது. எதையோ நோக்கி ஓடிட்டு இருக்கிறாங்க உலகமே. நான் அதை பிடிக்கணும், இதை பிடிக்கணும், கடைசியில உலகமே அழிய போகுது. அது யாருக்கும் தெரியல. இப்போது உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண் கிடைத்துள்ளதுன்ட்டு பாபா சொல்றார். ஆகவே அனைத்தும் அறிந்து கொண்டு விட்டீர்கள். இப்ப நமக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு, என்ன நடக்க போகுது, ஏற்கனவே என்ன நடந்துச்சு, இப்ப நம்ம என்னவாகி இருக்கிறோம், இப்ப என்ன ஆக போறோம், எல்லாமே நமக்கு தெரிஞ்சிட்டோம். முழு சிஷ்யின் முதல் இடை கடை பற்றி நாம் இப்போது அறிந்துள்ளோம். இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள். உங்களுக்கு முதல்லையே தெரிஞ்சிருந்தது. அதாவது தீயதை கேட்காதீங்க, இந்த சித்திரம் ஏன் உருவாக்கப்பட்டுள்ளது, அந்த குரங்கு பொம்மை 3 வச்சிருப்பாங்கல்ல, உலகத்துல யாருமே இதன் அர்த்தத்தை அறிந்திருக்கவில்லை. உண்மையில அந்த குரங்குக்கு கிடையாது, அது நமக்கு தான். அந்த தீயதை கேட்காதீங்க, அதாவது நிறைய விஷயங்கள் வருது நம்ம காதுக்கு, அதை கேட்காதீங்கன்றாரு. ஏன்னா அது போய் புத்தியில பதியும், அப்புறம் அது கனவா வரும். அதெல்லாம் தேவையா நமக்கு? ஆழ் மனசுல நம்ம பாபாவை தான் நினைக்கணும். எப்படி பாபா ஞானம் நிறைந்தவராக இருக்கிறாரோ அது போல குழந்தைகள் நீங்களும் ஞானம் நிறைந்தவர்களாக நம்பர்வார் முயற்சியின் அனுசாரம் ஆகிட்டு இருக்கிறீங்கன்ட்டு பாபா சொல்றார். எப்படி பாபாவுக்கு எல்லாமே தேவை, நான கடல்ல பிரம்மா பாபாவும் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாரு சிவபாபாட்ட இருந்து. அது மாதிரி நம்மளும் ஞானம் நிறைந்தவராக நம்பர்வார் அனுசாரம் ஆகிட்டு இருக்கிறோம். ஒரு சிலருக்கோ அதிக போதை ஏறுகிறது, சிலருக்கு தான் அப்படியே அந்த முரளியை படிச்சா அப்படியே போதை ஏறுது. ஆஹா, பாபாவின் குழந்தையாகி பிறகு பாபாவிடம் முழு ஆஸ்தி பெறவில்லை என்றால் இதுவரை என்ன செய்தீர்கள் அப்படின்னு பாபா நம்மளை கேட்கிறாரு. போதையெல்லாம் ஏறுது, பாபா குழந்தைய ஆயிட்டீங்க, ஆனா முழு ஆஸ்தி அடையலைன்னா அப்ப இது வரைக்கும் என்னதான் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. தினம் இரவில் தனது சார்ட்டை செக் பண்ண வேண்டும். டெய்லி நைட்ல உங்க சார்ட் வைங்க, கணக்கு பாருங்க. வியாபாரிங்கெல்லாம் கணக்கு பார்ப்பாங்கல்ல, காலையில கடையை திறந்துட்டு எழுதி வைப்பாங்க, முந்தின நாள் நேற்றைய கணக்கு என்ன, இன்னைக்கு எவ்வளோ வியாபாரம் ஆச்சு அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம எவ்வளோ வந்து பாபா அமிர்த வேலையை எவ்வளோ நேரம் யோகா பண்ணோம், எவ்வளோ சக்தி நமக்குள்ளார நிறைஞ்சது. இப்போ நம்ம முழு நாளும் நம்ம கோவப்பட்டோமா, அந்த 5 விகாரத்தில் போயிட்டு எவ்வளோ இழந்தோம், எவ்வளோ மிச்சம் மீதி இருக்குது. நம்ம ஆத்மா எப்படி தூய்மையாக இருக்குதா, இல்லை வந்து பழையபடியே நம்ம இருக்கிறோமா, நம்ம நடத்தையில் மாற்றம் இருக்கா இல்லையா, யாருக்காவது துக்கம் கொடுத்தோமா, எண்ணத்தில் கூட துக்கம் கொடுத்தோமா, எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு பாபாட்டையும் சொல்லுங்க, அப்போதான் தெரியும். அதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு பாபா சொல்லுவார். பாபா வியாபாரி அல்லவா, வியாபாரிகளுக்கு தினமும் கணக்கு பார்ப்பது சகஜமாக இருக்குது இல்லையா. இவர் யாருன்னா பிரம்மா பாபா ஒரு வைர வியாபாரி. அதனால அவர் சார்ட் வைக்கிறது, தர்பார் கூட்டுறது அதெல்லாம் அவருக்கு ஈஸியா இருந்தது. டெய்லி அவர் செக் பண்ணிட்டு தான் தூங்குவார். அரசாங்க அலுவலருக்கு கணக்கை பார்க்கவே வராது. கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல வேலை செய்யறோம்னா அவங்களுக்கெல்லாம் அந்த கணக்கு தெரியாது. அவர்கள் வியாபாரியாக இருப்பதில்லை. வியாபாரிகள் நன்றாக புரிஞ்சுக்குவாங்க, நீங்கள் வியாபாரிகள் தானே, நம்மளும் ரத்தன வியாபாரியோட குழந்தைகள், நம்மளும் வியாபாரி தானே. ஞான ரத்தனங்களை படிச்சு மற்றவங்க சொல்லிட்டு இருக்கிறது அது வியாபாரம் மாதிரி தான். நீங்கள் தங்களின் லாப நஷ்டம் பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க. தினந்தோறும் இப்ப கணக்கை பாருங்க, விருப்பத்தை நிறைவேற்றுவதில் விழிப்போடு இருங்கள் அப்படின்றாரு. இப்ப நம்ம விருப்பமா அவர் விருப்பமா? அவர் என்ன விரும்புறாரு, நம்மளை தேவதையாக்கணும்ட்டு. நம்ம என்ன விரும்பணுமோ அதை அவர் நிறைவேற்றுவாரு. அப்ப நம்ம விருப்பத்தை நிறைவேற்றுறதுல விழிப்போடு இருங்கன்ட்டு சொல்றாரு. நஷ்டமா லாபமா, வியாபாரி அல்லவா நீங்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்ப கேக்குறாரு, காலில இருந்து செக் பண்ணீங்களே, உங்களுக்கு நஷ்டமா லாபமா செக் பண்ண தெரியுமா உங்களுக்கு, நீங்க வியாபாரி தானே. பாடல் உள்ளது இல்லையா, பாபா வியாபாரி, ரத்ன வியாபாரி, அழிவில்லாத ஞான ரத்னங்களின் வியாபாரம் தருகிறார், இதையும் நீங்கள் அறிவீர்கள். நம்பர்வார் புருஷத்தின் அனுசாரம் அனைவருமே கூர்மையான புத்தி உள்ளவர்கள் அல்ல. ஒரு காதுனால் கேட்கறாங்க, பிறகு மற்றொன்றின் மூலமும் வெளியேற்றி விடுகின்றனர் பாபா சொல்றாரு. நமக்கு தெரியும் எல்லா பிகேஸும் ஒரே மாதிரி கிடையாது, எல்லாரும் அக்யூரேட் புத்தி உடையவங்க கிடையாது.
ஏன் அவங்களாம் தவறு செய்கிறாங்கன்னா, அவங்க ஒரு காதில் முதலையை கேட்டு இன்னொரு காதில் விட்டுறாங்க. பாபா சொல்கிற ஞானத்தை ஒரு காதில் கேட்டு இன்னொரு காதில் விட்டுறாங்க. பையில் உள்ள துவாரத்தின் வழியாக வெளிவந்து விடுகிறது, பை நிரம்புவதில்லை. ஒரு பை நம்ம எடுத்துன்னு போகிறோம், ஏதோ கடையில் அரிசி வாங்குறது, கீழே ஒரு ஓட்டை இருக்குது, நம்ம பார்க்கவே இல்லை. அரிசி வாங்கிட்டு எடுத்துக்கினே வரோம், வீட்டில் வந்து பார்த்தா அரிசியே இல்லை. ஏன்னா அந்த ஓட்டை வழியாக எல்லாம் கொட்டிடுச்சு. அது மாதிரி இந்த புத்தியில் அந்த ஞானம் கொட்டினே போயிடுது. அதுக்கு புத்தியில் ஓட்டை இருக்குது, அதனால பை நிரம்ப மாட்டுது, அந்த ஞானம் நிரம்ப மாட்டுது. ஏன்னா இந்த காதில் வாங்கி அந்த காதில் டெய்லி விட்டுறோம். என்ன சொன்னார்னு கேட்டால் சூப்பராக சொன்னார், இன்னைக்கு முரளி செம்மையாக இருந்தது, ஒரு பாயிண்ட் சொல்லுங்கன்னா தெரியாது, சும்மா கேட்கறது. ஆனால் அதை வந்து தாரணையும் பண்ணுறது இல்லை, டெய்லி லைஃப்பில் அதை கொண்டு வரதும் கிடையாது. என்ன சொன்னாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணும். ஆனால் ஒன்றே ஒன்று ஞாபகம் இருக்கும், மண்மனா பவ, ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவை நினைவு செய்யுங்க. இது தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா பாபா நினைக்கணுன்றது அந்த பாயிண்ட் மட்டும் எல்லா ஆத்மாவுக்கும் பதிவாயிடும், அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் பதிவாயிடும். ஆனால் மற்றதெல்லாம் என்ன சொன்னார்னே தெரியாது. சூப்பராக சொன்னாருன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஒரு பாயிண்ட் கூட ஞாபகம் இருக்காது. பாபா சொல்கிறார், செல்வத்தை கொடுப்பதால் செல்வம் குறைவதில்லை. நீங்கள் இந்த ஞானத்தை கேட்டு மற்றவங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு அழிவற்ற செல்வம் கிடைக்கும். இது அழியாத ஞான ரத்னங்கள் அல்லவா. பாபா ரூப் வசந்தாக இருக்கிறார். ஆத்மாவுக்குள் ஞானம் நிரப்பப்படுகின்றது, அதற்கு ரூபம் உள்ளது இல்லையா. ஆத்மா சிறியதாக இருக்கலாம், ரூபமும் உள்ளது தானே. ஆத்மா புள்ளியா இருக்கு, கண்ணுக்கு தெரியல, சின்னதா இருந்தாலும் ஆத்மா ஸ்டார், வானத்துல நட்சத்திரம் மின்னதில்ல, அந்த மாதிரி ஆத்மா புள்ளியா இருக்கு, கண்ணுக்கு தெரியாது, அது அறிந்து கொள்ளப்படுகிறது. ஆனா ஆத்மா இருக்குதுன்றது அது நிச்சயம் தானே. அதாவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, அவங்க உடல் கொண்டு போய் எரிச்சிட்டோம், இருந்தாலும் அவங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்போ நேற்றுலாம் அவங்க இருந்தாங்க, இன்னைக்கு இல்லை, அவங்க நேற்றுலாம் அவங்க இருந்தாங்க தானே. நேற்று அதே உடம்புல தானே இருந்தாங்க, அதுக்கு முந்தின நாளும் இருந்தாங்க, அதுக்கு முந்தின நாளும் இருந்தாங்க, இன்னைக்கு தான் செத்துட்டாங்க. அப்போ அவங்க இல்லைன்றது ஆயிடுமா? அவங்க இருந்தாங்க, ஆனால் அவங்க எப்படி இருந்தாங்க, புள்ளியாக அந்த உடம்புல இருந்தாங்க. நம்ம உணர்ந்தோம் இல்லையா, அவங்க எவ்வளோ நாள் அந்த வாய் மூலமாக பேசினாங்க. அதே மாதிரி தான் கடவுளும், கடவுள் இல்லைன்னுலாம் கிடையாது, அவருக்கு உடம்பு இல்லை அவ்வளோதான், மற்றபடி இருந்தார், இல்லைன்னுலாம் கிடையாது. அவர் தான் இப்போ வந்து நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு, ஒரு உடம்புல நுழைஞ்சு நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. எப்படி ஒரு ஆத்மா இருக்கிறது நம்ம அனுபவம் செய்கிறோமோ அதே மாதிரி பரமாத்மாவும் இருக்கிறாரு, அதை அனுபவம் செய்யணும் அப்படின்றாரு. சோமநாதருக்கு பக்தி செய்கிறாங்க என்றால் இவ்வளவு சிறிய நட்சத்திரத்துக்கு என்ன பூஜை செய்வாங்க? பூஜைக்காக எவ்வளவு லிங்கங்களே உருவாக்குறாங்க. லிங்க வடிவில் தான் நம்ம துவாபர யுகத்திலேருந்து கடவுள் புள்ளியாக இருக்கிறாரு, புள்ளிக்கு போய் எப்படி நம்ம பூஜை செய்கிறது? அதனால் லிங்க வடிவத்தில் பூஜையை உருவாக்கி பூஜை செய்ய ஆரம்பித்தாங்க. அதாவது லிங்கங்களை உருவாக்கி பூஜை செய்கிறாங்க. சிவலிங்கத்தை கூரையை தொடும் அளவுக்கு பெரிதாகவும் தயாரிக்கிறாங்க. தஞ்சாவூர்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய லிங்கம், அந்த மாதிரிலாம் தயாரிக்கிறாங்க. சிறியதாக தான் உள்ளது என்றாலும் பதவியே உயர்ந்தது இல்லையா அப்படின்ட்டு சொல்கிறாரு. சின்னதாக இருந்தாலும் அவர் சாதாரணமானவரா? கீர்த்தி சிறுசுனாலும் மூர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. பாபா கல்பத்துக்கு முன்பும் கூட சொல்லியிருந்தால் இந்த ஜபம் தவம் முதலியவற்றால் எந்த ஒரு பிராப்தியும் கிடைப்பதில்லை. போன கல்பமும் பாபா நமக்கு ஞானத்தில் இதே தான் சொன்னார். நீங்கள் போய் ஜபம் பண்ணுறது, மாலையை உருட்டுறது, தவம் பண்ணுறது, வீட்டை விட்டு காட்டுக்கு போய் உக்காந்து மூச்சை அடக்கி எந்த பிரயோஜனமும் இல்லைன்ட்டார் பாபா. அப்படி என்ன அடைய முடியுமா? இல்லை சொர்க்கத்துக்கு தான் போக முடியுமா? வீட்டில் இருக்கிறவங்க துக்கம் கொடுத்துட்டு நீங்கள் மட்டும் முக்தி அடைய முடியுமா? வீட்டில் மனைவி மக்களை விட்டுட்டாச்சு, யாரோ எப்படியா போகிறாங்கன்ட்டு விட்டு கிடச்சிட்டு நம்ம காட்டுக்கு வந்துட்டு உக்காந்துட்டோம், மூச்சு பயிற்சி பண்ணிட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இதனால் ஒரு பிராப்தியும் கிடைப்பதில்லைன்ட்டு பாபா சொல்கிறார். திரும்ப அந்த உடலை விட்டு திரும்ப இங்கே தான் பிறக்கிறோம், இவை அனைத்தையும் செய்தாலும் கீழே இறங்கியே தான் செல்கின்றனன்ட்டு பாபா சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், எதுவுமே நமக்கு வந்து அவர் வந்து அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி அவரே வந்து எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுக்குறாரு. எல்லாரையும் அரவணைச்சு போங்க, என்னை நினைங்க, கர்ம யோகியா இருங்க, கை காரியங்கள் செஞ்சிருந்தாலும் என்னை நினைச்சிங்கன்னா உங்களுக்கு அன்பே சிவம் அன்பு கொடுக்குறாரு. உங்கள் மூலமாக அன்பினுடைய வைப்ரேஷன் போகுது. அப்போ நீங்கள் வந்து சொர்க்கத்தினுடைய சுகத்தை இங்கேயே நீங்கள் அனுபவம் செய்ய வைக்கிறீங்க. அந்த மாதிரி யார் வாழறாங்களோ அவங்க ஜீவன் முக்தி நிலையை அடையிறாங்க. அப்போ அந்த உடலை விட்டாலும் அவங்க ஒரு சாதாரண ஆள் தான், ஆனாலும் அடுத்த பிறவியில் பெரிய தேவதையாக ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட வந்து இங்கே வைப்ரேஷன் எல்லாரும் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஒரு வயசானவங்களா இருந்தாலும் அவங்கள்ட்ட ஒரு அன்பு அனுபவம் ஆகுதுல்ல, அன்பா அவங்களுக்கு பாலனை பண்றாங்க, அன்பா ஒரு சமையல் செஞ்சு கொடுக்குறாங்க. யார் இந்த காலத்துல அப்படி செய்யறாங்க? பாபா குழந்தைங்க தான் அந்த மாதிரி செய்யறாங்க இல்லையா. அவங்களால என்ன முடியுதோ அதை வந்து ஒரு அன்பா கவனிக்கிறாங்க, பாலனை பண்றாங்கன்னா அவங்க தேவதை தானே. அன்பே இல்லாதவங்களுக்கு முன்னாடி அவங்க எவ்வளவோ பெரிய ஆளாயிடுறாங்கல்ல.
பிறவிகளின் ஏணிப்படியில் கீழே தான் இறங்குறாங்க அப்படின்ட்டு சொல்றாரு. உங்களுக்கோ இப்போது உயரம் கலையாகும். நமக்கு பாபா மற்றவங்களாம் இறங்கி இறங்கி வந்தாங்க, பக்தி பண்ணி பண்ணி இறங்கிட்டாங்க. பக்தியில நம்ம என்ன பண்ணோம், யாசிச்சோம். கொடுக்கக்கூடியவங்களா நம்ம இல்லை, யாசிச்சுட்டே தான் வந்தோம். ஆனா இப்போ பாபா நம்மளை கொடுக்கக்கூடியவங்களா ஆக்குறாரு. அன்புக்கெல்லாம் ஏங்கணும் பக்தியில. இப்ப அன்பை நம்மளே கொடுக்குற அளவுக்கு பாபா மாத்துறாரு. அப்ப நமக்கு உயரம் கலை ஆகிட்டு இருக்குது. பிராமணர்களாகி நீங்கள் முதல் நம்பர் ஜின் பூதமாக இருக்கிறீங்க. ஜின் பூதம் கதை தெரியும்ல, கதை உள்ளது இல்லையா? ஜின் பூதம் சொல்லிச்சான், அந்த கதையை அவரே சொல்றாரு. ஜின் பூதம் சொல்லிச்சான், என்ன சொல்லிச்சான், எனக்கு வேலை கொடு இல்லைன்னா உன்னை சாப்பிட்டுருவேன் அப்படின்ட்டு சொல்லிச்சான். அவர் ராஜா அந்த ஜின் பூதத்தை வாங்கி வச்சிருந்தாரா, அது சொல்லிச்சான். உடனே அதுக்கு வேலை கொடுத்தாராம். என்னென்னமோ வேலை கொடுத்தாராம், அது மாதிரி செஞ்சு முடிச்சுட்டு நிற்கிதான். அவர் அப்படியே பயந்துட்டாராம், இது நம்மள சாப்பிட்ரும் போலகுதுன்ட்டு. உடனே அவர் என்ன பண்ணாரு, ஒரு ஏணிப்படி இருந்துச்சான். சரி ஏறி இறங்கு அப்படின்ட்டாராம். அது ஏறி ஏறி இறங்கிட்டு இருந்துச்சான். ஏன்னா அந்த வேலை முடியவே முடியாதுல்ல. ஆக அதற்கு அந்த வேலை கிடைத்து விட்டது. அப்போ அந்த ஜின் பூதத்துக்கு அது ஒரு வேலை கிடைச்சிட்டு இப்போ அது சாப்பிட முடியாதுல்ல. அதை தான் பாபா நமக்கு செஞ்சிருக்கிறாரு. போங்க இப்போ ஏணிப்படியில ஏறுங்க இறங்க, இல்லைன்னா நீங்க என்ன சாப்பிட்றீங்கன்ட்டு பாபா நம்மளை ஏறி இறக்க விட்டார். பாபாவும் சொல்லி இருக்கிறார், இந்த எல்லையற்ற ஏணிப்படியில் நீங்கள் கீழ் இறங்குகிறீர்கள், பிறகு ஏறுகிறீர்கள். அதே ஜின்பூத கதை தான் நமக்கு. இந்த ஏணிப்படி தான் எல்லையற்ற ஏணிப்படி. அதுல நம்ம ஏறுறோம். இப்ப ஏறி சொர்க்கத்துக்கு போறோம். திரும்ப அங்கிருந்து இறங்கி பக்தி மார்க்கத்துல துவாபரயுகம் கலியுகத்துல இறங்கிறோம். அப்புறம் திரும்ப ஏத்தி விடுறாரு, திரும்ப நம்ம இறங்குறோம். இதேதான் நம்ம வேலை. இல்லைன்னா நம்ம சும்மா இருக்க மாட்டோம், ஆத்மா சும்மா இருக்காதுல்ல. அதனால அதுக்கு ஒரு வேலை கொடுத்துட்டார். நீங்கள் தான் முழு ஏணிப்படியிலும் இறங்குகிறீர்கள், பிறகு ஏறுகிறீர்கள். ஜின் பூதம் நீங்கள் தான். அப்ப அந்த பூதம் யாரு, நம்ம தான் சொல்லிட்டாரு. மற்ற யாருமே முழு ஏணிப்படியில் ஏறுவதில்லை. ஆனா பாருங்க, உலகத்துல இருக்கிறாங்க நிறைய பேர், அவங்களா ஜின் பூதம் கிடையாது, நம்ம தான் ஜின் பூதம். முழு ஏணிப்படியில ஏறுறவங்க நம்ம தான். ஏன்னா சத்தியுகம் திரேதாயுகம்லாம் நம்ம தான் போய் ஏறிட்டே இறங்கி வரும். மற்றவங்க எல்லாரும் துவாபரயுகம் கலியுகத்துல தான் வராங்க. அதனால அவங்களும் நம்மளும் ஒண்ணு கிடையாது. முழு ஏணிப்படியின் ஞானம் கிடைப்பதால் நீங்கள் எவ்வளவு உயர்ந்த பதவி பெறுகிறீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. பிறகு நீங்க கீழே இறங்குறீங்க, ஏறுறீங்க. பாபா சொல்றார், நான் உங்களுடைய தந்தை, நீங்கள் என்னை பதித பாவனர் என சொல்றீங்க இல்லையா. நம்ம அவரை என்ன சொன்னோம், தூய்மையற்றவரை தூய்மையாக்குவரேன்னு சொன்னோம். நான் சர்வ சக்திவான் அல்மைட்டி, ஏனென்றால் நான் ஆத்மா எப்போதுமே 100% பவித்திரமாக இருக்கிறேன். அவரு ஏன் அவர் சக்திகள் நிறைஞ்சிருக்கிறாருன்னா, அவருக்கு டிஸ்சார்ஜே ஆகாது பேட்டரி. நம்ம கேட்கலாம், ஒரு செல்போனுக்கு சார்ஜ் ஏற்றணும், அது இறங்கி இறங்கி போயிடுது. அது மாதிரி ஆத்மா நம்மளும் ஒரு சிப்பு மாதிரின்னா நமக்கும் நமக்கு குறைஞ்சிட்டே வருது. அப்ப பாபாக்கு ஏன் குறையாதா அப்படின்னு. அவர் பிறப்பிறப்புல வர்றதே கிடையாது. அவர் சர்வ சக்திவான் அல்மைட்டி அத்தாரிட்டி. எப்பயுமே அவர் 100% தூய்மையா இருக்கிறாரு. தூய்மையில 1% கூட குறைய மாட்டுது. குறைஞ்சாதானே அவர் கீழே இறங்கி வர்றதுக்கு. அதனால அவர் எப்பயுமே தூய்மையா இருக்கிறார். நான் பிந்து ரூப அத்தாரிட்டி, அனைத்து சாஸ்திரங்களின் ரகசியத்தையும் அறிவேன். அவருக்கு அத்துப்படி எல்லா மகாபாரதம் ராமாயணம் என்ன வேணா கேளுங்க, நீங்க என்ன கேட்டாலும் அதுக்கு நான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு. இது எவ்வளவு பெரிய அதிசயம். இது அனைத்தும் அற்புதமான ஞானம்ட்ட பாபா சொல்றாரு. இது போல கேட்டிருக்க முடியாது. இந்த ஞானத்தை எங்கேயும் நம்ம கேட்டிருக்க மாட்டோம். அதாவது ஆத்மாவுக்குள் 84 பிறவிகளின் அழியாத பாட்டு அடங்கியிருக்கு. இது மாதிரி எங்கேயாவது நம்ம போய் கேட்டிருக்கோமா? யாராவது நமக்கு முக்தியை எப்படி அடையணும்னு கேட்டாலே யாருக்கும் சொல்ல தெரியல. இந்த ஆத்மாக்குள்ளார அது ஒரு சிப்பு மாதிரி இருக்கு, அதுக்குள்ளார 84 பிறவி ரெக்கார்ட் ஆயிருக்குது அப்படின்றது எவ்வளோ ஒரு அதிசயம். இதெல்லாம் நம்ம இங்கதான் பாபா கிட்ட தான் கேட்டோம். அது ஒருபோதும் தேயாத ரெக்கார்டு. இப்போ நம்ம ஒரு சிடி பிளேயர் வாங்குறோம், ஒரு சிடியில் சாங்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணுறோம். அவர் அப்படியே ஏதாவது தேய்ச்சோம், ஏதாவது கீரல் வந்துருச்சுன்னா அப்புறம் ஓடாது. அது அந்த மாதிரி ஆகிடும். அது தேஞ்சு போயிடும், சிடிலாம் தேஞ்சு போயிடும். ஆனால் இந்த ஆத்மான்றது அழியாத ஒரு சிடி. அதுக்குள்ளார 84 பிறவி ரெக்கார்ட் ஆயிருக்கின்றார். நடந்து கொண்டே தான் இருக்கிறது. 84 பிறவிகள் சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. இவ்வளவு சிறிய ஆத்மாவுக்குள் எவ்வளவு ஞானம் இருக்குது பாருங்க. பாபாவிடமும் அந்த ஞானம் இருக்குது என்றால் குழந்தைகள் உங்களிடமும் அந்த ஞானம் இருக்குது என்றாரு. அவர்கிட்ட என்ன இருக்கோ அதான் ஞான கடல்கிட்ட இருக்கிறது தான் நம்மள்ட்டையும் இருக்குது. எத்தனை பாகம் நடிக்கிறீங்களோ, நீங்க எத்தனை பாகம் நடிக்கிறீங்க, 84 பிறவின் பார்ட். இந்த பார்ட் ஒருபோதும் அழியாது. ஆத்மாவே இந்த கண்களால் பார்க்க இயலாது, அது பிந்தியாக உள்ளது. உயிர் பயிற்சின்றாங்க. டாக்டர் என்னென்னவோ இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சு உயிரை போகிறது எப்படின்னு பார்க்கறதுக்கு என்னென்னவோ முயற்சி பண்ணிட்டாங்க. நிறைய ரிசர்ச் ஓடுது உலகத்தில். நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்னால் சாகும் தருவாயில் இருக்கிறவங்கள அப்படியே அவங்களுக்கு கோமா ஸ்டேஜில் போயிட்டு அப்புறம் திரும்ப உயிர் பெற்று வரும்போது அவங்கள்ட்ட என்ன நடந்துச்சு கேட்டு அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி வச்சுருக்குறாங்க. நிறைய ரிசர்ச்லாம் இருக்குது. எல்லாரும் சொன்னது என்னன்னா, நான் ஒரு ஒளியை பார்த்தேன்,
அந்த ஒளி என்கிட்ட அன்பா இருந்துச்சு, ரொம்ப அன்பா நான் உணர்ந்தேன், இப்படிதான் சொல்றாங்க. அப்போ அது உண்மைதானே? அப்ப பாபா தானே அது, நம்ம அப்பா தானே. ஏன்னா நம்மளே ஒளின்னும் போது அவரும் ஒளி தானே. அப்ப நம்ம ஆத்மா, நம்மளுடைய அப்பாவும் ஒளி, நம்மளும் ஒளி. அதை அவங்களே சொல்லிட்டாங்க, ரிசர்ச் மூலமாவே எல்லாமே தெரிஞ்சிச்சு. அப்ப பாபா அதே தான் சொல்றாரு நமக்கு அந்த ஞானத்தை. ஆனா இன்னும் கூட இந்த ஞானத்தை நம்பக்கூடியவங்க பிகேஸ்லேயே வரிசைக்கிரமா தான் இருக்கிறாங்க. நம்ம சொன்னா அதை நம்ப கூட மாட்டுறாங்க. பாபா சொல்றாரு அது பிந்தியாக உள்ளது ஆத்மா. பாபாவும் சொல்றாரு நான் அது போலதான் இருக்கிறேன், என்ன ஏன் பெருசு பெருசான்னு நினைக்கிறீங்க, ஒரு உருவமாலாம் என்ன நினைக்காதீங்க, அப்படி இல்லை அப்படின்றாரு. நான் புள்ளியா தான் இருக்கேன், நீங்க எப்படி புள்ளியா தானே இருக்கீங்க, நானும் புள்ளியா தான் இருக்கேன். என்னையா லிங்கமா நினைக்கிறீங்க, மற்ற உருவமா நினைக்கிறீங்க? இதையும் குழந்தைகள் நீங்கள் இப்போது புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்கள் எல்லையற்ற தியாகி மற்றும் ராஜ ரிஷி ஆவீங்க. எவ்வளவு போதை ஏறணும் உங்களுக்கு. ராஜ ரிஷி முற்றிலும் பவித்திரமாக இருப்பாங்க இல்லையா. பாபா நமக்கு டைட்டில் கொடுத்துருக்காரு என்னன்னா, எல்லையற்ற தியாகி ராஜ ரிஷி. நம்ம ராஜ ரிஷினா எவ்வளவு போதை ஏறணும். நம்ம ராஜ ரிஷின்னு ஒரு படம் கூட பார்த்துருக்கோம். அவர் அதை உடம்பே திரியாக்கி எரிச்சு அவர் இது பண்ணுவார். அப்படியே அவர் நினைவுல இருந்து உடம்ப திரி ஆத்மான்ற விளக்கு உண்மையாவே உடம்பு எரிச்சு அப்படியே இதாயிடுவார் அவரு கடவுள் நினைவுல. அது மாதிரி ஒரு கதை இருக்கும். அந்த ராஜ ரிஷி நம்ம தான், விஸ்வாமித்திரர் தான் நினைக்கிறேன் அவரு. அந்த ராஜ ரிஷி நம்ம தான் அப்படின்னா அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு போதை ஏறணும். ராஜா ஆகக்கூடிய ரிஷி முனிவர் நம்ம. அப்ப எவ்வளவு பவித்திரமாக இருப்பாங்க யோசிப்பாங்க. ராஜ ரிஷின்னு அவங்க எப்படி இருப்பாங்க, தூய்மையா இருப்பாங்க. ராஜ ரிஷி எனப்படுபவர்கள் சூரியவம்சி சந்திரவம்சி, அவர்கள் இங்கே ராஜ்யத்தை இப்ப அடையிறாங்க. இப்ப நம்ம தான் அது ராஜ ரிஷின்னு அழைக்கப்படுறவங்க, சூரிய வம்சத்துல பிறந்தவங்க, சந்திர வம்சத்துல பிறந்தவங்க, அவங்க இங்கதான் ராஜ்யத்தை அடையிறாங்க. எப்படி நீங்கள் இப்போது அடைந்து கொண்டிருக்கீங்களோ அது போலதான் அவங்களும் அடைஞ்சாங்க. இதையோ குழந்தைகள் அறிவார்கள். அதாவது நாம் இப்போது சென்று கொண்டே இருக்கிறோம். இப்ப நமக்கு தெரியுது நம்ம கப்பல் வாழ்க்கை என்ற படகு நங்கூரம் எடுக்கப்பட்டு விட்டது. கலியுகத்துல இருந்து எடுத்துட்டாரு. சங்கமேகம் போட்ல நம்ம உட்காந்துட்டு போயிட்டு இருக்கிறோம். படகோட்டியின் கப்பலில் இப்போது அமர்ந்துள்ளோம். ஆனா ஓட்டக்கூடியவர் யாரு? படகோட்டியே சிவபாபா. மேலும் இதையும் நாம் அறிந்துள்ளோம், இதையும் அறிவீர்கள். இது புருஷோத்தம சங்கமேகம். நிச்சயமாக செல்லவும் நாம் வேண்டும். பழைய உலகிலிருந்து புது உலகத்துக்கு இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறோம். சாந்தி தாமம் வழியாக நம்ம போயிட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம இங்க இருந்து பரந்தாமம் போனோம். பரலோகம்லாம் சொல்றாங்கல்ல, பரலோகத்தில் இருக்கக்கூடிய பரமபிதாவே அப்படின்ட்டு கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க. அப்ப அவர் அங்கதானே இருக்காரு. பரலோகன்றது மேல இருக்குது, பரந்தாமம். அங்க போயிட்டு அப்புறம் தான் நம்ம சொர்க்கத்துக்கு போறோம். இது சதா குழந்தைகளின் புத்தியில் இருக்க வேண்டும். இப்ப நமக்கு எப்பயுமே நம்ம வீடு திரும்பணும். இங்க இருக்கிற விஷயம் எல்லாம் மாயா, இது என் புத்தியை கெடுக்குது, நான் வீட்டுக்கு போகணும்ன்றது புத்தியில இருக்கணும். நாம் சத்தியுகத்தில் இருந்த போது வேற எந்த ஒரு கண்டமும் கிடையாது. சொர்க்கத்துல இருக்கும்போது பாரதம் மட்டும்தான், மற்றதெல்லாம் தண்ணிக்குள்ள போயிடுச்சு. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சாங்க. கொலம்பஸ் டிஸ்கவர்டு அமெரிக்கானா அவ கண்டுதானே பிடிச்சிருக்கிறாரு. டிஸ்கவர்ட்னாலே கண்டுபிடிக்கிறது. அமெரிக்கா ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அதை ஏன் போய் கண்டுபிடிக்கணும்? அப்ப எல்லாமே தண்ணிக்குள்ள போயிடுச்சு. போன கல்பத்துல இந்த கல்பம் கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி இப்ப திரும்ப தண்ணிக்குள்ள போகும்போது அடுத்த கல்பம் கண்டுபிடிப்பாங்க. அவ வெறும் பாரதம் மட்டும்தான் இருக்கும், வேற எந்த கண்டமும் கிடையாது. நம்முடைய ராஜ்யம் மட்டுமே தான் இருந்தது. உலகம் ஃபுல்லா இந்தியா தான் இருந்தது, நம்ம மட்டும் தான் இருந்தோம்னா யோசிச்சு பாருங்களேன். இப்போது மீண்டும் யோக பலத்தினால் தங்களின் ராஜ்யத்தை அடைந்துட்டு இருக்கிறீங்க. ஒரு பைசா செலவு கிடையாது. பீரங்கியோ இல்ல ஒரு அணுகுண்டோ நம்ம கண்டுபிடிச்சி யார் மேலேயும் போட போறது கிடையாது. உக்காந்த இடத்துல பாபா நினைச்சு ராஜ்ய பாக்கியம் அடைய போறோம். யோக பலத்தின் மூலமாக ராஜ்யத்தை அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க. நீங்க போய் எதிர்கால உலகத்துல ராஜா ஆக போறீங்க. ஒண்ணுமே நீங்க செய்யல, என்ன பண்ண போறீங்க? போரா பண்ண போறீங்க. எதுவுமே செய்யாம உலகத்தையே நீங்க பிடிக்க போறீங்க. எப்படின்னா யோக பலம் மூலமா. பாபா நினைக்கிறீங்க, இந்த உடலை விட்டு அடுத்த உடல் எடுக்கிறீங்க, அங்க போய் தேவதையாகி முழு உலகமும் உங்களுக்கு தான். ஏனென்றால் யோக பலத்தின் மூலம்தான் உலக ராஜ பதவி அடைய முடியும் என புரிய வைக்கப்பட்டுள்ளது. புஜ பலத்தினால் யாருமே அதை அடைய முடியாது. கைகளினால சண்டை போட்டு யாராலையும் உலகத்தை அடைய முடியாது. ஏன்னா நாம் ஒன்று நினைக்க, மனிதன் ஒன்று நினைக்க, தெய்வம் ஒன்று நினைக்குன்ற மாதிரி தான் டிராமாவுடைய கடைசி நேரம் இருக்கும். இப்பவே நம்ம நினைக்கிறது நடக்குதா வாழ்க்கையில? நம்ம ஒண்ணு நினைப்போம், அது வேற ஒண்ணு பண்ணுவார் கடவுள். கடவுள் இல்ல, டிராமாவே அந்த மாதிரி நடக்கும். நம்ம எதோ நினைச்சிருப்போம், கட்சியில நம்ம வாழ்க்கையே புரட்டி போனோம், வேற வேற விஷயங்கள்லாம் நடக்கும். அப்பயே தெரிஞ்சுக்கணும் எதுவும் நம்ம கையில் இல்லைன்ட்டு. அதான் சொல்றாரு, எல்லாம் யோக பலத்தின் மூலமாக நடக்க போகுது. இது எல்லையற்ற டிராமா, விளையாட்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் விளையாட்டு, அப்படியே வேடிக்கை பாருங்க.
இந்த விளையாட்டை பற்றி புரிதலை பாபா தான் நமக்கு தருகிறார். நம்ம வந்து ஞானத்தை நல்லா அப்ளை பண்ணி, என்னன்னா இது ஒரு ட்ராமான்ற ஞானத்தை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எந்த ஒரு விஷயம், ஒரு பரிஸ்திதி பிரச்சனை வந்தாலும் நீங்கள் நல்லா மனசில் என்ன பதிய வச்சிங்கன்னா, இது ஒரு ட்ராமா. போன கல்பத்தில் இதான் நடந்தது, இந்த காலமும் அதே தான் நடந்துட்டு இருக்கு. ஆரம்பத்திலிருந்து முழு உலகத்தின் சரித்திர பூகோளத்தை பாபா தான் வந்து நமக்கு புரிய வைக்கிறார். நீங்கள் சூட்சுமவதனம் மூலவதனத்தின் ரகசியத்தை நல்லபடியாக அறிவீர்கள். நமக்கு தான் தெரியும், இது கீழே நம்ம நடிக்கிறது சாக்கார வதனம், இது வந்து பூமி, உலகம் ஒரு நாடக மேடைன்னு ஷேக்ஸ்பியர் சொன்னார்ல, இது மேடை, நாடக மேடையில நம்ம நடிச்சிட்டு இருக்கிறோம். இதுக்கு மேல ஒரு வதனம் இருக்கு, அது சூட்சுமவதனம். அதுக்கும் மேல ஒரு இடம் இருக்கு, அதுதான் ஆத்மாக்களின் உலகம், மூலவதனம், சாந்தி தாமம், பரலோகம், பரந்தாமம், அது ஆத்மலோகம், எல்லாமே அதுதான். இது எல்லாமே நமக்கு ரகசியம். இந்த ரகசியம்லாம் பாபா நமக்கு சொல்லிட்டாரு. சூட்சுமவதனத்துல பரிஸ்தாக்கள் இருக்கிறாங்க. அதாவது இங்க நம்ம எல்லாரும் ரெடி ஆயிட்டோம், கர்மாதீத் ஆயிட்டோம்னா சரீரத்தை விட்டுட்டு நம்ம அங்கதான் போவோம். ஏன்னா தற்காலிகமா அங்க இருப்போம், அப்புறம் எல்லாரும் அங்க போயிட்டு எல்லாரும் வந்த பிறகு நம்ம மேல போயிடுவோம். சூழவதனத்தில் இவர்களின் ராஜ்யம் இருந்தது. நீங்கள் எப்படி ஏணிப்படியில் இறங்கி வருகிறீங்க என்பது நினைவு வந்து விட்டது. பாபா சொல்றார், சூழவதனத்துல தான் இந்த லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம் எல்லாம் இருந்தது. கீழே தான் நீங்க நம்ம எப்படி ஏணிப்படியில இறங்கி வரோம்னா இங்கே தான் கீழே தான் வந்து இறங்கி வரோம். என்ன பண்றோம், மறுபிறவி எடுத்து ஃபர்ஸ்ட் ராஜா ராணியா மகாராணியா இருந்தோம், அப்படியே இறங்கி வந்தோம், அப்புறம் ராஜா ராணி ஆயிட்டோம். அப்புறம் துவாபர யுகத்துல ஏதோ ஒரு இடத்துல ராஜாக்களா வாழ்ந்தோம், அப்படியே இறங்கி வந்து இந்த கலியுகத்துல பாவம் செய்யறவங்களாம் மாறி இப்படி ஆயிட்டோம். இப்படிதான் நம்ம இறங்கி வந்தோம் ஏணிப்படியில். ஏணிப்படியில் ஏறுவது மற்றும் இறங்குவது என்ற விளையாட்டு குழந்தைகளின் புத்தியில் பதிந்துள்ளதுன்ட்டு பாபா சொல்றாரு. இப்போ நமக்கு இது எல்லாமே தெரியும். நம்ம ஒன்றும் இல்லை, நம்மளுடைய மறுபிறவி விஷயங்களை கொஞ்சம் யாராவது தூண்டி விட்டாலே போதும், நமக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே ஞாபகம் வந்துடும். அதுக்கு தான் எப்பயுமே 5 சுரூபத்தை சுத்துங்கன்றார் பாபா. அப்பதான் ஞானம் வந்து உள்ள பதியும். பிகேஸ்களுக்கு ஞானம் வந்து சிந்தனை பண்ணணும்னா அந்த 5 சுரூபத்தை சுத்திக்கிட்டே இருக்கும். எப்படி இந்த உலகத்தின் சரித்திர பூகோளம் திரும்ப நடக்கிறது, இதில் நமது ஹீரோயின் பார்ட்டு இப்போது புத்தியில் உள்ளதுன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நம்ம புத்தியில பதிஞ்சிச்சு எப்படி இந்த உலகம் சரித்திர பூகோளம் திரும்ப நடக்குது. இதுல நம்மளுடைய பார்ட்டு தான் நமக்கு புத்தியில இருக்குது. நாம் தான் தோல்வி அடைகிறோம், பிறகு நாம் தான் வெற்றி அடைகிறோம். இந்த மாயா மீது வெற்றி, மாயா மீது தோல்வி, அவ்வளவுதான். நம்ம 5 விகாரத்துல போய் மாட்டிக்கிறோம். அதுல இருந்து பாபா யோக பலத்தின் மூலமா இப்ப வெளியே வர வைக்கிறாரு. அவ்வளவுதான். நம்ம வெளியே வந்துட்டோம்னா அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு. மற்றபடி இந்த வெளி உலகத்துல இருக்கிறதெல்லாம் அது சும்மா தான், அது சாதாரண பார்ட்டு. அவங்க நடிக்கிறாங்க. அவங்களாம் கொசு கூட்டம் மாதிரி எப்படி இந்த மழைக்கு வந்து அந்த கொசுக்கள் வரும், அப்புறமா தீபாவளிக்கு வரும், அப்புறம் அப்படியே செத்து போயிடும்ல, அந்த மாதிரி வந்துட்டு போயிடுறாங்க. ஆனா நம்ம தான் முழு நாடகமும் நடிக்கணும், ஹீரோயின் பார்ட்டு நடிக்கணும். அதனால்தான் ஹீரோயின் என்ற பெயர் கூட வைக்கப்பட்டுள்ளதுன்ட்டு சொல்றாரு. நம்மளை வச்சுதான் அந்த சினிமாவே உருவாக்கி இருக்கிறாங்கன்றாரு. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் இனிமையான தாய் தந்தைக்கு, ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். பாபா தாரணைக்கான முக்கிய சாரம். இப்போது நாம் வனவாசத்தில் இருக்கிறோம், அதனால் மிக மிக சாதாரணமாக இருக்கணும் அப்படின்னு ஸ்ரீமத் கொடுக்குறாரு. தாரணை பண்ண சொல்றாரு. நம்ம உடுத்துற உடைகள்லாம் சாதாரணமா இருக்கணும். தேகத்தின் அல்லது ஆடைகளின் மீது எந்த ஒரு அபிமானமும் வைக்கக்கூடாது. உடம்பு மேலேயும் யாரோடைய உடம்பையும் பார்க்கக்கூடாது, யாரோட ஆடைகளையும் பார்க்கக்கூடாது. அது மேலே எந்த ஒரு அபிமானமும் வைக்கக்கூடாது. எந்த ஒரு கர்மம் செய்து கொண்டு, அதை நம்ம உடம்பையும் நம்ம ஆடையும் அதே வேற பார்த்துக்கிட்டே இருப்போம்ல, அது மேலே அபிமானம் வைக்கக்கூடாது. எந்த ஒரு கர்மம் செய்து கொண்டிருந்தாலும் பாபாவின் நினைவினுடைய நஷா அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் பாபா நினச்சிட்டே இருந்தாதான் யாராவது வந்தாங்கன்னா கூட பாபாவை நினைவை நம்மளால ஏற்படுத்த முடியும்ட்டு சொல்றாரு. பிரம்மா பாபா அந்த காலத்துல அப்படிதான் சாணி உருட்டிட்டே இருப்பாராம். வழி கேட்டு ஒருத்தர் வந்தாராம். இவர் சாணி விட்டுட்டு என்னப்பா அப்படின்ட்டு பார்த்தாராம். அவரு அப்படியே டிரான்ஸ்ல போயிட்டாராம், அவரு பறந்தாம போயிட்டாராம். இவரு நினைச்சிட்டே இருந்தனால அவரு அப்படியே டிரான்ஸ்ல இவர் சப்தத்தை கடந்து நிலையில இருக்கிறதுனால அவரும் போயிட்டாராம். அதே நம்மளை பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளை பார்க்க வந்தவங்களுக்கும் அதே உணர்வு வரணும். அப்பதான் நம்ம உண்மையிலே மாறிட்டோம்னு அர்த்தம். நம்மளே தேக உணர்வுல டென்ஷனா வேலை செஞ்சுக்கிறோம்னா நம்ம கூட வரவங்களும் அப்படியே டென்ஷனா தான் வருவாங்க. அவங்களும் என்ன அவசரமா எதையா கேட்டுட்டு போயிடுவாங்க. அதான் சொல்றாரு, நீங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் கர்ம யோகியா இருந்து பாபா நினைச்சிட்டே செய்யுங்க. அப்ப அந்த உங்களுக்கு போதை வந்து அதிகரிச்சுட்டே இருக்கணும். அப்பதான் யாராவது வந்தா கூட பாபாவோட ஞானம் உங்களுக்கு சொல்ல முடியும்.
2வது பாயிண்ட், நாம் எல்லையற்ற தியாகி மற்றும் ராஜ ரிஷி. இதே போதையிலிருந்து, அதாவது போதை ஏத்துறாரு பாபா இன்னைக்கு. எல்லையற்ற தியாகி நான், ராஜ ரிஷி நான். இந்த போதையிலிருந்து தூய்மை ஆகணும். இப்போ அந்த ராஜ ரிஷினா எவ்வளோ தூய்மையா இருப்பாங்க, உடம்பையே எரிக்கக்கூடியவர் அவர். அப்போ நம்மளும் அந்த உடல் உணர்வு விட்டு ஆத்ம உணர்வில் வந்தால் தான் பாபாவை நினைச்சு நினைச்சு தூய்மை ஆகணும். அந்த போதையில் இருக்கணும். ஞான செல்வங்களால் நிரம்ப பெற்று தானம் செய்ய வேண்டும். இப்போ பாபாவுடைய ஞானத்தை கேட்டு கேட்டு அதை என்ன பண்ணணும், தாரணை பண்ணி அதை மற்றவங்களுக்கு சொல்லணும். உண்மையில உண்மையான வியாபாரியாகி தனது சார்ட்டை இப்போ வைக்கணும், வச்சு இருக்கணும் இந்நேரம்ன்றாரு. அப்போதான் நம்ம இன்னும் எவ்வளோ நாள்னா தெரியல. பாபா என்ன சொல்றாருன்னே தெரியல. முரளியில் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. கலியுகம்னா அதிகமாக இருக்கு, ஆனால் சங்கமயுகம் கம்மியாக இருக்கு. சங்கமயுகம் முடிய போகுது, ஏன்னா படிப்புக்கான டைமு, யோகாவுக்கான டைமு முடிய போகுது. கலியுகம்னா இருக்கும், ஏன்னா கிருஷ்ணர் கலியுகத்தில் தான் பிறப்பாரு. கடைசியாக பிறந்து அவர் பிறக்கும் போது கூட கலியுகமாக தான் இருக்கும். ஒரு பக்கம் அவர் பிறந்திருப்பாரு, இன்னொரு பக்கம் கலியுகம் தான் இருக்கும். ஏன்னா விநாசன் போது தான் எல்லாமே நடக்கும். சுற்றி காட்சிகளும் கிடைக்கும், பாபா பிரத்யட்சமாக அது எல்லாமே ஒரு பக்கம் நடக்கும், ஒரு பக்கம் விநாசம் நடக்கும். ஆனால் நமக்கான டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நமக்கு சங்கமேகம் 100 வருஷம் கம்மி இல்லையா, அது கம்மி. நம்ம படிக்கிறதுக்கான டைம் கம்மி, யோகா பண்ணுறதுக்கான டைம் கம்மி. இப்போ பாபா பிரத்யட்சமாயிட்டாருன்னு நினச்சிக்கோங்களேன், அதுக்கப்புறம் சேவையே கிடையாது, முடிஞ்சு போச்சு. முரளி நம்ம படிக்க முடியாது, அதுவும் முடிஞ்சு போச்சு. யோகாலாம் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் யோகா பண்ணுறதுலாம் வேஸ்ட்டு. இப்போ நீங்கள் ஏந்திருக்கிறீங்க, முரளி படிக்கிறீங்க, சேவை பண்ணுறீங்க, தாரணை பண்ணுறீங்களே, இது எல்லாமே முடிஞ்சிடும் அந்த ஏன்னா ரிசல்ட் வந்துருச்சுன்னா யாராவது போய் திரும்ப படிப்பாங்களா? ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் முடிச்சிட்டாங்க, ரிசல்ட் வந்துருச்சு, திரும்ப போய் படிப்பாங்க? படிக்க மாட்டாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி தான் நமக்கு டைம் முடிய போகுது. அதனால தான் சொல்கிறாரு, இப்பயே சார்ட் வைங்க, இப்பயே செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுருங்க, பின்னாடி பச்சாதாபப்படாதீங்க. ஐயோ பாபா நீ சொன்னியே நான் கேட்கலையே, நான் அந்த டைமெல்லாம் விட்டுட்டு சேவை பண்ணுற டைமை விட்டுட்டேன், சேவையை விட்டுட்டேன், அமிர்த வேலையை மிஸ் பண்ணிட்டேன், எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டேன், இன்றைக்கி நான் ஃபீல் பண்ணுறேன் பாபான்னு நம்ம பச்சாதாபப்படக்கூடாது. எப்போனா ரிசல்ட் வரும்போது, ரிசல்ட்டுன்னா தெரிஞ்சிடும். அப்போ பாபா வந்துடுவார், மும்பை வரைக்கும் கியூ நிற்கும், பாபா பிரத்யட்சமாயிடுவார். பாபா வந்துட்டாருன்ற செய்தி தானாகவே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், நம்ம போய் சொல்ல தேவையில்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். பிகேஸில் 108 பேர் எல்லாம் சம்பூர்ணமாகி கம்ப்ளீட் ஆகி காட்சி கொடுத்துட்ருப்பாங்க. அவங்க மூலமாக காட்சிகள் கிடச்சி அவங்க பார்வையில் எல்லாம் திருப்தி அடைஞ்சு போயிட்டுருப்பாங்க. அவங்க சம்பூர்ணமாகி உட்காந்துருப்பாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறோம்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்போ நம்ம அந்த பிகேவாக இருக்கணுமா, இல்லைன்னா க்யூவில் லைனில் போய் நிற்கிற பிகேவாக நம்ம இருக்கணுமா? யோசிச்சு பார்க்கணும். பக்தர்கள் மாதிரி நம்மளும் போய் லைனில் நிற்கிறவங்களா, இல்லை நம்ம உட்காந்து காட்சி கொடுக்குறவங்களா அப்படின்றத நம்ம இப்போயே சிந்தனை பண்ணி ஒழுங்காக முயற்சி பண்ணுறதுல இறங்கணும். மற்ற விஷயங்கள்லாம் விட்டுட்டு அந்த விஷயம் இந்த விஷயம் அவங்க இவங்கன்ற பேசுகிறதெல்லாம் நிறுத்திட்டு ஒழுங்காக பாபாவை நினச்சி யோகா பண்ணுறதுல கான்சன்ட்ரேஷன். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பேச்செல்லாம் நிறுத்திடணும், அதிகம் பேசக்கூடாது. ஒன்லி அப்படியே வேணா விரதம் கூட இருந்துக்கலாம், பேசாமல் விரதம் இருந்துக்கிட்டு பாபா மட்டும். ஏன்னா நமக்கு நன்மை செஞ்சுக்கிறோன்னா நம்ம இதை தான் செய்யணும், நம்ம நன்மை செய்யக்கூடியவங்க. ஏன்னா நமக்கு ஒன்றும் 10 வருஷம் தான் இருக்குது, டைமே இல்லை, அதனால தான் பயமாக இருக்குது. அதனால் அதிகமாக பேசாமல் பாபா நினைவு செய்கிறதுல தான். யார் கூடயும் சேர்ந்து விக்கிரமமும் பண்ணிடக்கூடாது. நல்லவங்களா கெட்டவங்களா கூட இருக்கிறவங்கள ஃபஸ்ட்டு தெரியணும். அவங்க நம்ம எந்த பாதையில் கூப்பிட்டு போகிறாங்க, நம்மளை கொண்டு போய் எதிலையாவது சேர்த்து விட்டுற போகிறாங்க. அவங்க கூட சேர்ந்து தப்பு பண்ணிட்டீங்கன்னா 100 மடங்கு பாவம் ஆயிடும். அது பிகேஎஸ் கூட சேர்ந்தாலே அவங்கெல்லாம் 100 மடங்கு பாவம் பண்ணுறாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து நம்மளும் செஞ்சோன்னா 100 மடங்கு தண்டனை ஆகிடும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம பிகே ஆனால் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் பிகே கூட 1 மடங்கு தண்டனை தான். அதனால பாபா சொல்கிறாரு, இப்போ நம்ம டைம் கம்மியாக இருக்கனால முயற்சியில் இறங்கணும், சார்ட் வைக்கணும், தினம் நம்ம கணக்கை செக் பண்ணணும். மாயா நம்மளை செய்ய விடாது தான், இருந்தாலும் மீறியும் நம்ம செய்யணும். வரதானம், தன்னை சேவாதாரி என புரிஞ்சுக்கிட்டு தலைவணங்கி மற்றும் மற்றவர்களையும் தலைவணங்க வைக்கக்கூடிய நிமித்தமானவர் மற்றும் பணிவானவர் ஆகுக. நம்ம இப்போ ஒரு சேவாதாரின்னா நம்ம கருவி தான். நம்ம கருவின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு சேவாதாரி, சேவை செய்ய வந்தவங்க. இப்போ வேலைக்காரின்னு நினச்சிக்கணும், அந்த மாதிரி நினச்சிக்கணும். நம்ம ஒரு சேவாதாரின்னு புரிஞ்சுக்கிட்டு தலைவணங்கி மற்றவங்களையும் தலைவணங்க வைக்கணும். அந்த மாதிரி ஒரு கருவி மற்றும் பணிவானவங்களும் ஆகுங்க. எனக்கு எல்லாம் தெரியும், எலிக்கு ஒரு மஞ்சள் துண்டு காய்ச்சா உடனே அந்த மளிகடைக்கே ஓனர் நினச்சிக்கிச்சான். அந்த மாதிரி ஞானம் கொஞ்சோண்டு தெரிஞ்சுட்டு எனக்கு எல்லாம் தெரியும் நம்ம அகங்காரத்தில் வரக்கூடாது. ஏன்னா ஞான கடலே ஞானத்தை சொல்லிட்டு இருக்காரு, இன்னும் ஃபுல்லாக சொல்லியே முடிக்கல அவர்.
அதுக்குள்ளார எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சா என்னதான் அர்த்தம் அது? அதான் சொல்றாரு, யார் நிமித்தம் கருவி என்று சொல்லலாம் என்றால், யார் தனது ஒவ்வொரு எண்ணத்தையும் ஒவ்வொரு செயலையும் பாபாவுக்கு முன்னாடி அர்ப்பணம் செய்யறாங்களோ அவங்க தான் உண்மையான கருவியாம். ஒவ்வொரு எண்ணத்தையும் செயலையும், பாபா நான் இந்த மாதிரி நினைச்சிட்டேன், பாபா நான் இதை செய்ய போறேன், முன்னாடியே சொல்லிடணும், பாபாவுக்கு முன்னாடி அர்ப்பணம் பண்ணிடணும். அவர்கள் தான் நிமித்தம் என்று சொல்லலாமா. உண்மையான கருவி யாருன்னா பாபாட்ட அவங்க எண்ணம் செயல் எல்லாத்தையுமே அர்ப்பணம் பண்றவங்க தான். டெய்லி நான் இதை பண்ண அதை பண்ண எல்லாத்தையும் பாபாட்ட சொல்றவங்க தான் நிமித்தம்ன்ட்டு சொல்றாரு. நிமித்தம் ஆவது என்றால் அர்ப்பணம் ஆவதுன்ட்டு பாபா சொல்றாரு. கருவினாலே முற்றிலுமா பலி ஆயிடுறது, அர்ப்பணம் ஆயிடுறது. அதுக்கப்புறம் நம்மளுடைய இதுவே மறைஞ்சிடும். அதாவது எனக்குன்னு ஒரு இது கிடையாது, நான் பாபாட்ட அர்ப்பணம் ஆயிட்டேன். இப்போ அவர் என்ன சொல்றாரோ அதான், என்னோட புத்தி கூட ஒர்க் ஆகாது, பாபா என்ன சொல்றாரோ அதான். நான் எதையுமே சொல்ல மாட்டேன், ஏன்னா எல்லாமே எனக்கு அவர் என்ன சொல்றாரோ அதுதான். அதுதான் அர்ப்பணம் ஆவது. பணிவானவர் என்றால் யார் தலை வணங்குகிறாரோ, எந்த அளவு சம்ஸ்காரத்தில் எண்ணத்தில் தலை வணங்குறாரோ, அதாவது அவங்க எண்ணத்துல கூட தலை வணங்கணும். அதாவது வெளியில தலையை வணங்கிட்டு மனசுக்குள்ளார இவங்களுக்கெல்லாம் நான் தலை வணங்க வேண்டியதா இருக்கு, என் தலையெழுத்து அப்படின்லாம் எண்ணத்துல நினைக்கூடாது. எண்ணத்துல கூட தலை வணங்கணும் அப்படின்றாரு. அந்த அளவு உலகம் அவர்களுக்கு முன்னால் தலை வணங்கும். யார் அவங்க சம்ஸ்காரத்துல என்ன உண்மையாவே அவங்களுடைய சம்ஸ்காரமே அப்படிதான். யாரை பார்த்தாலும் ஒரு சின்ன குழந்தை வந்தா கூட அதுக்கு முன்னாடி அப்படியே தலை வணங்குவாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய சம்ஸ்காரம், அது மாதிரி எண்ணத்துலயும் அவங்க உண்மையா தலை வணங்குறாங்கன்னா அவங்க உலகமே அவங்களுக்கு முன்னாடி தலை வணங்கும்னு சொல்றாரு. தலை வணங்குவது மற்றும் தலை வணங்க வைப்பது. நம்ம போயிட்டு பணிவா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பணிவா இருக்கிறவங்கள பார்த்து மற்றவங்களும் பணிவா மாறிடுவாங்க. அதனாலதான் எங்கனாலும் விட்டு கொடுத்து போயிடணும். நான் ஒரு ஆளே இல்லை, நான் ஒரு தூசி அப்படின்னு நினைச்சுக்கணும். நான்லாம் ஒரு ஆளே இல்லை அப்படின்னு நினைச்சோம். பிரம்மா பாபா எப்பேற்பட்டவர், ஆனா அவர் சாதாரணமா தான் வாழ்ந்தாரு. என்னைக்குமே தனக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னதில்லை. அது மாதிரி ஜானகி தாதியும் எனக்கு எல்லாம் தெரியும்னு அவங்க சொன்னதில்லை. கடைசி வரைக்கும் இறை மாணவன் தான் சொன்னாங்க. ஆனா அவ்வளோ சேவை உலகம் ஃபுல்லா செஞ்சிருக்கிறாங்க. அந்த பணிவு எல்லா தாதிகள்ட்டுமே இருந்தது, பிரம்மா பாபாட்டே இருந்தது. பிரம்மா பாபாவுடைய வளர்ப்பு அப்படி இருந்தது. அவங்க தாதிகள் எல்லாம் அவர் தான் வளர்த்தாரு. அவரை மாதிரியே அவர் வளர்த்துட்டு போயிருக்காரு. அந்த மாதிரி நம்மளும் மாறணும், தலை வணங்கணும், தலை வணங்க வைக்கணும் மற்றவங்களன்றாரு. மற்றவர்களும் கூட நம் முன்னால் கொஞ்சம் தலை வணங்கட்டும் என்பது கூட எண்ணத்திலும் வரக்கூடாது. அதாவது மற்றவங்க என் முன்னாடி தலை குனிட்டோம் அப்படின்னு கூட மனசுல கூட நினையக்கூடாது அப்படின்றாரு. யார் உண்மையான சேவாதாரி என்றால் அவர்கள் சதா தலை வணங்குவாங்க, ஒருபொழுதும் ஆணவத்தை காட்ட மாட்டாங்க. யார் உண்மையான சேவாதாரியோ அவங்க எப்பயுமே தலை வணங்குவாங்க. தலை வணங்குறதுன்றது ஒத்து போயிடுவாங்க, எல்லாத்துலேயும் சம்ஸ்கார ஒற்றுமை இருக்கும், எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. நான் பேச மாட்டாங்க, எல்லா இடத்துலையும் நீங்கள் தான் முதல்ல அப்படின்ட்டு அவங்க புகழ் பெருமை இதெல்லாம் மற்றவங்க கொடுத்துருவாங்க. இவங்க சேவையில் இருப்பாங்க. எல்லாத்துலேயும் தலை வணங்குறது, தன்னை நான்ன்றது எதுலேயுமே வரக்கூடாது. அந்த மாதிரி நான் தான் செஞ்சேன், நான் தான் இது பண்ணேன், இல்லைன்னா இந்த விஷயமே நடந்திருக்காது, அந்த மாதிரிலாம் எண்ணம் கூட வராது. எதுலேயுமே அவங்க சதா தலை வணங்குவாங்க. ஒருபோதும் ஆணவத்தை அவங்க அகங்காரத்தை காட்ட மாட்டாங்கன்ட்டு சொல்கிறாரு. அவங்க தான் உண்மையான சேவாதாரி. ஸ்லோகன்: இப்போது பிரச்சனை சுரூபம் ஆகாமல் சமாதான சுரூபம் ஆகுங்க. இப்போ டைமே இல்லைல்ல, அதனால இப்போ பிரச்சனை சுரூபம் ஆகாது. நீங்கள் ஒரு பிரச்சனையாக மாறாதீங்க, சமாதானம் கொடுங்க. வெள்ளை புறாவை சமாதானம் பண்ணும்ல, புறாவை பறக்க விடுங்கன்றாரு. சமாதான சுரூபமாக ஆயிடுங்க. எந்த விஷயத்துலையும் பெருசாக ஊதி பெருசாக்காதீங்க, எல்லாத்தையும் முடிச்சிருங்கன்றாரு. ஃபுல் ஸ்டாப் வைங்க. ட்ராமா நான் ஆத்மா, பாபாவும் பரமாத்மா புள்ளி, நான் புள்ளி, ட்ராமாவும் புள்ளி, ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க. சமாதான சுரூபம் ஆகுங்கன்றாரு. எதையும் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறதில்ல, இங்கே இருக்கிற விஷயம் நம்ம கூட வரப்போகிறதில்ல. எதனால இங்கே நம்ம சண்டை போடுறோம், சண்டை போடுறது அந்த பிரச்சனை பண்ணுறோன்னாலே அதுக்கு காரணம் முக்கியமாக அந்த தேகாபிமானமாக தான் இருக்கும். அதை விட்டுடுங்க. புள்ளியாக வந்தோம், புள்ளியாக போக போகிறோம். நம்மளாம் ஒரு தூசியாக தான் எங்கேயோ ஒரு மூலையில் கிடக்குறோம். இது எதுக்கு பிரச்சனை அப்படின்ட்டு பிரச்சனை பண்ணாமல் சமாதான சுரூபமாக ஆகுங்கன்ட்டு சொல்கிறார். அவ்யக்த இஷாரா: மகான் ஆவதற்காக இனிமை மற்றும் பணிவு என்ற குணங்களை தாரணை செய்யுங்கள். மகான் ஆத்மாக்களாகிய உங்களின் ஒவ்வொரு மனதின் எண்ணம் ஒவ்வொரு ஆத்மாவை பற்றியும் இனிமையானதாக இருக்கணும், மகான் தன்மையுடையதாக இருக்கட்டும். இப்போ ஏதாவது பிரச்சனை வருது இல்லை, அவங்க இது பண்ணிட்டாங்க, அவங்க இது நடக்குது, அது நடக்குது, யஜ்யத்தில் இப்படி நடக்குது, அப்படி நடக்குது, இல்லை வீட்டில் லௌகீகத்தில் அவங்க அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, அது மாதிரி நம்ம ஏதாவது விஷயங்கள் வரும்போது
நம்ம அதை ஆன்னு கேட்கக்கூடாது. உடனே அதை அவங்கள பற்றி தப்பு தப்பாக நம்ம மனசில் உருவாக்கக்கூடாது எண்ணத்தை. உண்மையிலே மகான் ஆத்மாக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க ஒவ்வொரு மனதின் எண்ணமும் எல்லார பற்றியும் இனிமையானதாக தான் நினைப்பாங்க. அவங்க எப்படியோ இருந்துட்டு போகிறாங்க, ஆனால் நம்ம சுபபாவனை தான் வைக்கணும். எல்லார பற்றியும் இனிமையானதாக மகான் தன்மையுள்ளதாக இருக்கட்டும் சொல்றாரு. பாபாவின் சுபாவம் எப்போதும் ஒவ்வொரு ஆத்மாவை பற்றியும் நன்மையுள்ளதாக கருணை நிறைந்ததாக இருக்கிறதோ, ஒவ்வொருவரை பற்றியும் உயர்த்துவதற்காக இனிமை மற்றும் முன்னேற்றுவதாக தான் இருக்கிறது. அதுபோல தனது சுபாவத்தை மாற்றுங்கள். இப்ப சிவபாபா வந்தாரு, வந்து நம்மளெல்லாம் பார்த்தாரு. நம்மளை பார்த்து எப்படி பார்த்தாரு? இதெல்லாம் வருங்கால தேவதை அப்படின்னு தானே பார்த்தாரு. ஆத்மாவை பார்த்து இவங்க தான் ஆரம்பத்தில் 5000 வருஷத்துக்கு முன்னாடி தேவதையாக நடித்தாங்க, இப்போ அடுத்து இவங்க தான் தேவதையாக போகிறாங்க, அப்படி தான் நம்மளை செலக்ட் பண்ணாரு. யார் நம்மளை திட்டினாலும் பாபா நம்மளை குழந்தையாக தானே பார்க்குறாரு. அது மாதிரி தான் நம்மளும் சுபபாவனை வச்சு எல்லாரையும் உயர்த்துவதற்காக இந்த சுபபாவனை வைக்கணும். முன்னேற்றுவதற்காக தான் அவர் எப்படி பண்ணுறாரோ அது மாதிரி நம்மளும் தனது சுபாவத்தை மாற்றுங்கன்றாரு. இவங்களாம் திருந்த மாட்டாங்க, இவங்களாம் இப்படி இருக்க மாட்டாங்க, இவங்களாம் வேஸ்ட்டு அப்படின்னு நம்ம நினைக்காம, யாரும் அந்த மாதிரி நினைக்கக்கூடாது மற்றவங்கள பற்றி. எல்லாரும் இவங்களும் தேவதையாக போகிறவங்க தான். பிகேஸ்குள்ளே தான் நிறைய மோதல் வரும். அதனால தான் அவங்க எல்லாரும் மேலே சுபபாவனை வைங்கன்றார். ஒருவேளை சப்தமாக பேசுவது, ஆவேசத்தில் வரக்கூடிய சுபாவம் இருந்தால் இதுவும் கூட பிராமண வாழ்க்கையின் மிகப்பெரிய தடையாக இருக்கும்ட்டு சொல்கிறார். சவுண்டாக பேசுறது, ஆவேசத்தில் வரோம், அந்த மாதிரி சுபாவெல்லாம் நம்ம இருந்தால் தேவதையாக நம்மளால ஆக முடியாது. பிகே வாழ்க்கையிலே நமக்கு அது ஒரு தடையாக இருக்கும். அப்புறம் நம்ம ஞானத்தை சொன்னால் யார் கேட்பாங்க? இவங்களே கத்துறாங்க, இவங்களே சவுண்டாக பேசுகிறாங்க, ஆனால் இவங்களாம் ஞானத்தை சொன்னால் எப்படி இருக்குது? கிளிப்பு ஏதோ பண்டிதர் மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அதான் சொல்கிறார், இது உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய தடையாக இருக்கும். இப்போது அப்படிப்பட்ட சுபாவத்தை மாற்றுங்க. அந்த மாதிரி கத்துறது எல்லாமே யோகா மூலமாக மாற்றுங்க. யோகா பண்ணி எல்லாரையும் மாற்றிடலாம். சவுண்டாக பேசுதான் எல்லாரையும் மாற்றணும்னு அவசியம் கிடையாது. யோகா பண்ணி அவங்களுக்கு பவர் கொடுத்து பாபாட்ட வந்து சக்தி வாங்கி கொடுத்தாலே அன்பால் எல்லாரையும் மாற்றிடலாம். ஆவேசமாக பேசுறதுனால யாரும் மாற மாட்டாங்க. சவுண்டாக பேசுறதுனால, ஆவேசமாக பேசுறதுனால யாரும் மாற மாட்டாங்க. நம்ம அரைக்கல்பமாக அதை பண்ணி தான் உலகத்தையே நரகமாக்கிட்டோம். இப்போ நம்ம மாறணும். நம்ம மாறிட்டோம்னாலே எல்லாருமே மாறிடுவாங்க. எப்படி அந்த குரங்கு கதை மாதிரி அந்த குல்லாக்காரன் வந்து அந்த குல்லாவை அதை கொடுக்கவே இல்லை. இவன் தலையில் இருக்கிற குல்லாவை போட்டவொடனே தான் எல்லாம் குல்லாவை போட்டுச்சு. அந்த மாதிரி நம்ம குல்லாக்காரன் மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம எப்போ விடுறோமோ அப்போ தான் முழு உலகமும் அந்த குணங்களை விடுவாங்க. அது வரைக்கும் யாரும் விட மாட்டாங்க. அதனால நம்ம மாறினாலே உலக மாற்றம், சுய மாற்றமே உலக மாற்றம்ட்டு பாபா சொல்கிறாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி டாமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.